everybody. Hi, good evening. Welcome to Vedantu and now Shravanee. So, இன்னைக்கு நம்ம mole concept and atomic structure இல்ல அதுக்கு பதிலா redox reactions. ஏன்னா இது ரெண்டுமே continuation chapter தான். சரியா? mole concept முடிச்சிட்டு உடனே நம்ம வந்து redox reactions படிச்சிட்டோம் அப்படினா ரொம்ப வந்து ஈஸியா இருக்க போகுது. ஓகே? சோ யாரெல்லாம் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க? டக்குன்னு எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படினா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு உங்களுடைய பேரை வந்து அட்டெண்டன்ஸ்ல போட்டுருங்க. அட்டெண்டன்ஸ்னா என்னது? நம்மளுடைய chat sectionல ஃபாஸ்டா வந்து போட்டுருங்க. சரியா? ஓகே, ஸோ நேற்றுக்கு வந்து OMR ஷீட் எப்படிலாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஆல்சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 day ஸ்டடி பிளான். லாஸ்ட் 10 daysல நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்டடி பிளான் வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்கை வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் சாட்ல இப்போ அந்த வீடியோடைய PDF வந்து ஒன்று வந்து இருக்கும். BBSc அப்படியா? ஹாய் வர்ஷா BBSc, நம்ம வெட்டினரி டாக்டர் வந்துட்டாங்க, வாங்க. ஓகே, ஸோ when you just see the PDF, அந்த PDFல வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின், past 10 years உடைய previous year questions இருக்கும். ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா மாக் டெஸ்ட் உடைய லிங்க் இருக்கும். ஒரு 10 மாக் டெஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் சாம்பியன் டெஸ்ட் சீரீஸ் உடைய லிங்க் இருக்கும். இது எல்லாமே அந்த வீடியோடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹாப்பி ஈவினிங் டு எவ்ரிபடி. ஹவ் வாஸ் த டே டுடே? இன்னையோட டே எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு? ஹாய் விகாஸ் வந்தாச்சு, நேஹா வந்தாச்சு, தேஜா வந்தாச்சு, லக்கி வந்தாச்சு, லோகேஷ் வந்தாச்சு, வர்ஷா வந்தாச்சு. எனி அதர்ஸ் யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க? டக்குன்னு ஒரு ஹாய் போடுங்க. இன்னமும் கொஞ்சம் அந்த ஒரு ஜோஷ் கம்மியான மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ரைட் நவ். ஓகே, ஸோ பசங்களா, every day sharp at 6:30 we have the top 50 PYQ series. Okay, also planning for a long marathon. Okay, ஒரு 5 hours entire physical chemistry ல இருக்கக்கூடிய எல்லா மாடல்லையும் ஒன்று கான்செப்ட்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். ஒரு 5 hours physical chemistry, 5 hour inorganic and 5 hour organic, அந்த மாதிரி ஒரு பெரிய பிளான் ஒன்று வந்து போயிட்டே இருக்கு. பார்க்கலாம் இன்னைக்கு எத்தனை பேர் கடைசி வரைக்கும் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து ஒரு 3 கிளாஸ்ல ஒரு கிளாஸ் இன்ஆர்கானிக், ஒரு கிளாஸ் ஆர்கானிக் அண்ட் ஒரு கிளாஸ் பிசிக்கல்ல மெகா மேரத்தான் கண்டக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு நம்ம லாஸ்ட் வந்துப்போம். ஓகே, ஸோ எவ்ரிடே ஷார்ப் அட் 6:30 நம்மளுடைய டாப் 50 சீரீஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ எல்லாருமே ரெடியா? இங்க பாருங்க, இந்த கிளாஸ் அடுத்து ஹார்ட்லி ஒரு 1.5 hours மட்டும் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஒரு 1.5 மணி நேரம் ஃபோக்கஸ்டா குட்டா full dedicationோட கிளாஸ் லிசன் பண்ண யாரெல்லாம் ரெடி? How many of you are ready with the full focus, determination and goal? நீங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? எஸ், யாரெல்லாம் ரெடி? சாட்ல சொல்லுங்க. நேத்ரா ரெடி, சால்மா ரெடி, பத்மஸ்ரீ ரெடி, ப்ளூ ஸ்டார், சாரி ஃபார் த லேட், ஓகே ப்ளூ ஸ்டார், தமிழ் ஈகிள்ஸ் ரெடி, பாலாஜி ரெடி, பிரதீக்ஷா பாஸ்கரன் ரெடி, ஓகே, அர்ச்சனா, SP, ஹேம்ஸ், ஜீவிகா லக்ஷ்மி, லோகேஷ், தேஜா, சூப்பர். ஸோ நிறைய சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டிங் கண்டென்ட் வந்து இல்லை எவ்ரிடே கிளாஸஸ்ல வந்து போயிட்டே இருக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கிற வீடியோவுடைய PDF எடுத்து பாடுங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து அனிமல் கிங்டம் உடைய என்னோட ஹேண்ட் ரிட்டன் பயாலஜி நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வந்து எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஸோ தட் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். ஓகே, சூப்பர். கவிதா முருகன் வந்தாச்சு. இங்க பாருங்க, வந்தவங்க கிளாஸ் கடைசி வரைக்கும் இருக்கீங்க. ஓகே, ஸோ லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். கேன் வி டைரக்ட்லி கோ டு த ப்ராப்ளம்ஸ் ஆர் டு யூ வாண்ட் அ குவிக் ஃபார்முலா ரீகால்? மோல் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா ரீகால் குயிக்கா வேணுமா, இல்லைனா டைரக்டா நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போயிடலாமா? எஸ், விகாஸ் வந்து செல் பயாலஜி கேட்டிருக்காரு. நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். சின்ன சாப்டர் தான், 4-5 பேஜ் தான், முடிஞ்சிடும் நமக்கு செல் பயாலஜி. எஸ், ரீகால், குயிக் ஃபார்முலா ரீகால் வேணுமா? ஓகே, ஸோ குயிக் ஃபார்முலா ரீகால் வேணும் அப்படின்னா ஒரு டீல். என்ன டீல் அப்படின்னா நீங்க எல்லாரும் நோட்ஸ் எடுக்கணும். ஓகே, நீங்க எல்லாருமே நோட்ஸ் எடுக்கணும். கண்டிப்பா நோட்ஸ் எடுக்காம நான் பாட்டுக்கு ஃபார்முலா ரீகால் பண்ணிட்டே இருக்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது. ஓகே, எவ்ரிபடி டக்குன்னு பக்கத்துல இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல மெயில் பண்ணவங்களோட மெயில் மட்டும் நான் பார்க்கல. சரியா, ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா நான் இந்த ப்ரிப்பரேஷன்ல பிஸி ஆயிட்டேன். ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு லுக் அட் த மெயில், பட் டெஃபினெட்லி டுநைட் நான் பார்த்துடுறேன். சரியா, ஸோ ஒரு குட்டியா ஒரு ஃபார்முலா ரீகால் நம்ம பண்ணிடலாம்.
ஓகே, இங்க பாருங்க, எல்லாருமே நோட்ஸ் எடுத்து எழுதுங்கப்பா. ஏன்னா நீங்க நோட்ஸ் எடுத்து இப்போ நோட்ஸ் எழுதுறது தான் நம்மளுடைய நீட் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க அப்படியே பதறிட்டு இருக்க வேணாம். இதை பிடிக்கிறதா அதை பிடிக்கிறதா, அதை திருப்பி இதை திருப்பின்னு புக் எடுத்து திருப்பிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? 12th விடியல் அப்டேட்டுக்கு தான் யாழ் சார் ஒரு 5 நாளா லைவ் போயிட்டு இருக்காருடா. கண்டினியூஸா மெகா மேரத்தான் மாதிரி 5 நாளா லைவ் போயிட்டு இருக்காரு. அந்த லைவை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா விடியல் அப்டேட் உங்களுக்கு தெரியும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ எல்லாருமே இதே மாதிரி சூப்பரா நோட்ஸ் எடுங்க, பார்க்கலாம். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம்? N1 நம்பர், சரியா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். எது கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சரியா? when they have given the mass, மாஸ் வந்து என்ன யூனிட்ல பார்க்கும்? கிராம்ஸ்ல வந்து இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாஸ மோலார் மாஸால டிவைட் பண்ணீங்கன்னா, when you divide mass by மோலார் மாஸ், மோலார் மாஸை நான் mm எழுதிக்கிறேன், சரியா? I'll write it this way. மாஸை வந்து நீங்க வந்து மோலார் மாஸால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா you will get number of moles. ஓகே மேம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டாங்க மேம், மாஸ் கேக்குறாங்க மேம். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? we will multiply by molar mass. ஓகே, அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? மோலார் மாஸால நம்ம வந்து அப்போ மல்டிப்ளை பண்ணிப்போம். எல்லாருமே நோட்ஸ் எடுக்கணும், சொல்லிட்டேன். ஓகே, இப்போ மோல்ஸுக்கும் மாஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இல்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இந்த மாதிரி இந்த ஃபார்முலா பேஸ் தான் நிறைய கேட்குறாங்க, சரியா? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன ரிலேஷன்? அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் number of moles and then the number of molecules? என்ன ரிலேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். 1 mole is equal to Avogadro number, இல்லையா? ஸோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா you will multiply by Avogadro number. NA அப்படிங்கிறதாண்ட Avogadro number. NA அப்படின்னா என்னது? It is 6.023 into 10 to the power 23, சரியா? இதுவே நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேக்குறாங்கன்னா you will divide by Avogadro number. You will divide by Avogadro number. ஓகே, சூப்பர் மேம். நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குமா அண்ட் மாஸ் இன் கிராம்ஸ் இருக்குமா, அது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாமா? இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்? மாஸுக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் நமக்கு வேணும் அப்படின்னா then we have to combine these two formula, இல்லையா? ஸோ நமக்கு வந்து நல்லா கவனிங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க and you are going to find the number of molecules அப்படின்னா you will multiply by Avogadro number. ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? you will multiply by Avogadro number. Avogadro number மல்டிப்ளை பண்ணுவீங்க and மோலார் மாஸை டிவைட் பண்ணிப்பீங்க, சரியா? இதே நமக்கு அப்படியே ரிவர்ஸா இருக்காங்க அப்படின்னா you will divide by Na number of, அதாவது Avogadro number divided by மோலார் மாஸ். புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதுல mmனா மோலார் மாஸ், Na அப்படின்னா என்னது? தட் இஸ் Avogadro number. கிளியரா? சூப்பர். ஸோ இப்போ அடுத்த ஒரு கேள்வி, 1 மோல் அப்படிங்கிறது எவ்வளோ வால்யூம்? அதாவது நம்ம அதை மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 மோல் அப்படிங்கிறது நம்ம எப்படிப்பா வால்யூம்ல வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம்? வால்யூம்ல வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து சொல்லுவோம்? லிட்டர்ஸ்ல. how will we denote? 22.4 liters, சரியா? மோலார் வால்யூம் அப்படிங்கிறது 22.4 liters. 1 mole அப்படிங்கிறது நமக்கு வந்து எவ்வளோ? it is 22.4 liters. ஓகே, இப்போ மேம் வால்யூம்ல கொடுத்துட்டாங்க மேம், they have given us in volume. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? வால்யூம்ல கொடுத்துட்டாங்க, அப்போ நான் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் which is equal to the given volume divided by molar volume which is 22.4 liter. யாரெல்லாம் ஃபார்முலா எழுதிட்டீங்க? ஆமாண்டா, காலையில வந்து யாரோ வந்து சில்லி சூனியம் வச்சுட்டாங்க போல, நமக்கு வந்து மைக் ஒர்க்கே ஆகலை, இப்போ எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுது. ஓகே, எல்லாருமே நோட் பண்ணிட்டீங்களா? நோட்டட் அப்படின்னு சாட்ல எனக்கு போடுறீங்களா? கேன் யூ ஆல் புட் நோட்டட் இன் த சாட்?
யாரெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களோ நோட்டட் அப்படின்னு சாட்ல போட முடியுமா? பிகாஸ் ஐ வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு நோட். ஏன்னா இப்போ நீங்க நோட் பண்றது தான் எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க ரிவைஸ் பண்ண போறீங்க. ஸோ நவ் நம்ம பார்க்க போறது வந்து கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ். கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாடா நீங்க இப்போ ப்ரீவியஸ் இதுல பார்த்தோம்ல, இங்க பார்த்தோம்ல, இதை பேஸ் பண்ணி which one has the highest number of molecules இல்லனா which one has the highest number of moles, இந்த மாதிரி எது வந்து highest இல்ல எது வந்து lowest, increasing orderல எழுது decreasing orderல எழுதுன ஷார்ட்டா you can expect one question based on this. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நீ கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்து நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல நான் உங்களுக்கு ஒரு சில ஃபார்முலா வந்து எழுதி போடுறேன். டெஃபினட்டா அந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல இருந்து இன்னொரு ஒரு ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம் நீட் 2025 எக்ஸாம்ல. சோ நல்லபடியா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மாஸ் பெர்சன்டேஜ். உங்களுக்கு கம்ப்ளீட்டா வேணும்னா பெர்சன்டேஜ் அப்படின்னு எழுதிக்கோங்க. நான் வந்து சிம்பிளா எழுதி போட போறேன். ஓகே, மாஸ் பெர்சன்டேஜ் நீங்க வந்து எப்படி வந்து சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, which is moles of solute by mass of solution. Okay, number of, நல்லா கவனிங்க, how will you find the mass percentage? Moles of solute. Okay, mass of solute by divided by mass of solution, mass of solution into 100. சரியா? into 100. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ mass by volume percentage. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா mass by volume percentage. ஓகே, மாஸும் வால்யூமும் கொடுத்து மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அப்போ நம்ம மாஸ் ஆஃப் சொல்யூட், சொல்யூட்டுடைய மாஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டு 100. ஓகே, டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டு 100. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் எழுதிக்க போறீங்க. வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ்னா அதே தான், நல்லா கவனிங்க. வால்யூம் ஆஃப் சொல்யூட், சொல்யூட்ங்கிறது கம்மியா இருக்கும்டா, சால்வெண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், SOLN அப்படின்னா சொல்யூஷன். சரியா? இன்டு 100, இன்டு 100. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இந்த 3 ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போறது இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு 3 ஃபார்முலா. என்னது அப்படின்னா மொலாரிட்டி. மொலாரிட்டி. ஓகே, இப்போ எனக்கு சாட்ல சொல்லுங்க, மொலாரிட்டி வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்குமா, டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்காதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொலாரிட்டி டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்குமா இருக்காதா? எந்த ஃபார்முலாலலாம் வால்யூம் வருதோ, வால்யூம் வந்தா அது வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா? டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கும். வால்யூம் வராததுல டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இப்போ நான் சொன்னேன்ல, இதுதான் நீட் 2018ல ஒரு क्वेश्चनவே கேட்டிருந்தாங்க. ஓகே, அமரா பேட்ச் வரவங்களுக்குலாம் நல்லா தெரியும் இந்த क्वेश्चन நம்ம படிச்சோம் அப்படியே கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ மொலாரிட்டியோட ஃபார்முலா என்னப்பா? மொலாரிட்டி. மொலாரிட்டி நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? m அப்படின்னு வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா? சோ மொலாரிட்டி இஸ் த moles of solute by volume of solution in liter. Okay, moles of solute divided by volume of solution in liter. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து என்னது? மொலாலிட்டி. ஓகே, இது வந்து மொலாரிட்டி, இது வந்து மொலாலிட்டி. ஓகே, சோ மொலாலிட்டி நம்ம வந்து ஸ்மால் m அப்படி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வில் ரெப்ரசென்ட் இட் பை ஸ்மால் m. சரியா? இந்த மொலாலிட்டில வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம வால்யூம் எழுதிருக்கோம்ல, வால்யூம்க்கு பதிலா என்ன இருக்க போகுது அப்படின்னா மாஸ் இருக்க போகுது. ஓகே, சோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை நான் என்ன சொன்னேன்? வால்யூம்க்கு பதிலா மாஸ் இருக்க போறாங்க. சோ மாஸ் ஆஃப் சொல்யூஷன், மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இது எதுல இருக்கணும்? கேஜில இருக்கணும், கிலோகிராம்ஸ்ல இருக்கணும். சோ கிராம்ல கொடுத்தா கூட நீங்க வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா அதை வந்து நீங்க கிலோகிராம்ஸ்ல வந்து அதை மாத்திக்கணும். கிலோகிராம்ஸ்ல என்ன பண்ணிக்கணும்? நீங்க அதை மாத்திக்கணும். சரியா? எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சுதா? எல்லாருக்குமே இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? சூப்பர். சோ இப்போ அடுத்த என்ன ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மோல் ஃபிராக்ஷன். ஓகே, மோல்
fraction உடைய formula. மேம் மோல் fraction உடைய formula வந்து என்னது அப்படின்னா அவங்க மோல் fraction of எந்த component வந்து கேக்குறாங்க சரியா மோல் fraction of எந்த component வந்து கேக்குறாங்க I'll check and tell பிரதீக்ஷா இது கவனிங்க மோல் fraction வந்து நமக்கு எதுக்கு கேக்குறாங்களோ அந்த mole of the component by total number of moles present in the solution example mole fraction of A கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க mole fraction of A கேக்குறாங்க அப்படினா number of moles of A divided by மொத்தமா என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே Na plus Nb plus Nc மொத்தமா என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்க டிவிஷன்ல வந்து எழுதிக்கணும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா do you all understood okay super இதே தான் mole fraction parts per million degrees of hardness of water எல்லாத்துக்கும் நமக்கு என்ன மாறும் units மட்டும் தான் மாறுமே தவிர this is the formula which you are going to use okay super இப்போ அடுத்து முக்கியமா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படினா n factor மாம் இந்த n factor நம்ம எங்க மாம் யூஸ் பண்ணுவோம் கவலையே வேண்டாம் இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு சூப்பரா வந்து புரிய வரும் ஓகே சோ இப்போ எல்லாரும் இந்த n factorக்கு எல்லாரும் நோட்ஸ் எடுத்துட்டீங்களா have you all noted this நான் ஸ்லோவா தான் நடத்துறேன் ஏனா எல்லாரும் நீங்க நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே எல்லாருக்கும் கிளியரா நோட்ஸ் எடுத்துட்டீங்களா நோட்டடா சரி ஓகே நான் இப்போ அடுத்து வந்து போறேன் யாராச்சும் வந்து நோட் பண்ணல அப்படினா நோட் பண்ணிக்கோங்க ஓகே so n factor க்கு வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு not only in this chapter but also நீங்க வந்து redox reactions chapter இருக்கு இல்லையா அங்கேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் electrochemistryலயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் so mark my words during electrochemistry also this will be super useful for you okay so இந்த n factor யாருக்கெல்லாம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம் ஓகே so quickly எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படினா இதுக்கும் வந்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க சோ இப்போ என்ன ஸ்பீஷீஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்றோம் இந்த n ஃபேக்டரை வந்து கண்டுபிடிக்கிறோம் ஓகே அதோட n ஃபேக்டரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் and then I am going to tell you some examples okay சோ இப்போ ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படினு வெச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் okay aluminum iron okay cobalt scandium இந்த மாதிரி they have given you some element அந்த எலிமெண்ட்க்கு மோல் ஃபேக்டர் அதாவது n ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படினா வேலன்சியா இருக்கும் வேலன்சி சரியா அந்த எலிமெண்ட் உடைய வேலன்சியா வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகே இப்போ n ஃபேக்டர் ஆஃப் அலுமினியம் என்னப்பா n ஃபேக்டர் ஆஃப் அலுமினியம் என்னது அலுமினியம் உடைய வேலன்சி என்னது what is the valency of aluminum மேம் வேலன்ஸே கண்டுபிடிக்கிறது எப்படி தெரியாது மேம் அதுக்கு ஏதாச்சும் ஒரு நோட்ஸ் கொடுங்க மேம் அப்படிங்கறவங்கலாம் சாட்ல சொல்லுங்க ஆஃப்டர் தி கிளாஸ் குயிக்கா வேலன்ஸ் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நோட்ஸ் எழுதி அதையும் I'll upload it in the folder ஓகே அலுமினியம் உடைய வேலன்ஸ் என்ன அலுமினியம் என்ன வேலன்ட் ட்ரைவேலண்டா பென்டாவேலண்டா வெரி குட் ஹோம் தர்ஷினி ஓகே இட் இஸ் 3 ரேவதி ஆன்சர் பண்ணிட்டாங்க 3 சூப்பர் ஓகே சோ இந்த மாதிரி வெறும் எலிமெண்ட்க்கு மட்டும் கேட்டாங்க அப்படினா கார்பனுக்கு என்னப்பா கார்பனுக்கு என்ன 4 ஓகே எல்லாரும் கிளியரா தான் இருக்கீங்க சோ வந்து இப்போ எலிமெண்ட் கேட்டாங்க அப்படினா அதோட வேலன்சியை நம்ம வந்து சொல்லிடுவோம் ஓகே இப்போ எக்ஸாம்பிள் ஆசிட் கொடுக்கறாங்க அப்படினா what if when they give you acid இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆசிட் வந்து கொடுக்கறாங்க அப்படினா அந்த ஆசிட்க்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படினா பேசிசிட்டி எடுத்துக்கணும் அந்த ஆசிட் கொடுத்தாங்க அப்படினா அமராபாத்ல இன்னைக்கு காலையில நம்ம வந்து என்ன படிச்சோம் நம்ம வந்து அயானிக் ஈக்விலிபிரியம் படிச்சோம் இல்லையா அதுல பேசிசிட்டி அப்படினா என்னன்னு பார்த்தோம் அகைன் I will tell number of moles of ஹைட்ரஜன் அயான் எவ்வளவு ஹைட்ரஜன் அயான் டிசோசியேட் பண்ண முடியுமோ அந்த ஆசிடால அத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் we call it as basicity ஓகே அந்த ஆசிடால எத்தனை ஹைட்ரஜன் அயானை கொடுக்க முடியுமோ அத தான் basicity அப்படினு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் HCl எடுத்துக்கோங்க HCl ஆல எத்தனை ஹைட்ரஜன் donate பண்ண முடியும் because what is an acid pa number of replaceable hydrogen ion very good Honisha number of replaceable hydrogen ion which is the same எவ்வளவு ஹைட்ரஜன் அயான் கொடுக்கும் அது so HCl ஆல ஒரு ஹைட்ரஜன் கொடுக்க முடியும் இல்லையா ஏனா H+ and Cl- ஆ இவங்க பிரிய போறாங்க so அப்போ அவங்களுடைய n factor வந்து என்னது 1 okay H2SO4 க்கு யாராச்சும் சொல்லுங்க H2SO4 what will be the basicity
வாட் வில் பி த பேசிசிட்டி ஆஃப் H2SO4? வெரி குட், 2. சூப்பர், வெரி குட். நம்ம வந்து ஆசிடுக்கு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பா, பேஸ். மேம் பேஸ்னா அப்போ வந்து நம்ம இந்த n ஃபேக்டர் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஓகே, how we will find the n factor for a base? பேஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிடிட்டி கண்டுபிடிக்கணும். அசிடிட்டி அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு பேஸ்னா அதுல OH அயான் வந்து இருக்க போகுது, ரைட்? ஸோ OH அயானை ரிலீஸ் பண்றது தான் வந்து நம்ம பேஸ் அப்படின்னு வந்து சொல்றோம், அக்கார்டிங் டு Arrhenius theory of acid and bases. ஸோ எத்தனை OH அயான் வந்து அயனைசபிளா இருக்கும், அது வந்து நமக்கு எவ்வளவு OH அயான் கொடுக்குதோ அதுதான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். NaOH. Now tell me, NaOH ஆல எவ்வளவு OH அயான் டிசோசியேட் பண்ண முடியும்? ஒரே ஒரு OH தான். வெரி குட், நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைடு அயான். ஸோ ஒரு OH தான். அப்போ இதோடைய பேசிசிட்டி அசிடிட்டி வந்து என்னது? இட் இஸ் 1. ஓகே, இதே கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க. டேக் கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice. கால்சியம் ஹைட்ராக்சைடுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 OH ஆட்டம்ஸ் வந்து இருக்கு, 2 ஹைட்ராக்சைடு அயான் இருக்கு. தென் இட் இஸ் 2. Then it is 2. ஓகே, கொஞ்சம் ராப்பிடா ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு தான் சாட் ரொம்ப ஸ்லோவா வருதா? மேம் உங்களுக்கு தான் மேம் சாட் ரொம்ப ஸ்லோவா வருது, ஏன்னா எனக்கு சாட்டே காட்டவே மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு உங்க சாட்டு. அண்ட் லைக்கும் காட்டவே இல்லை, யாருமே லைக் பண்ணாத மாதிரி காட்டுது. ஓகே, சூப்பர். ஸோ நம்ம கரெக்டா பேஸ் ஆசிட் இது எல்லாருக்குமே கிளியர். எல்லாரும் நோட்ஸும் எடுத்துட்டு இருப்பீங்க, அதனால தான் மேம் நாங்கள் வந்து சாட்ல இது பண்ண முடியல அப்படின்றீங்க. ஓகே, ஸோ இப்போ சால்ட், ஏதோ ஒரு சால்ட் இருக்கு அப்படின்னு வந்து வெச்சுக்கோங்க. சோ அந்த சால்ட்டுக்கு வந்து how we will find the acid or base? அது கூட அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, but still we can know. எப்படி? சார்ஜ் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ரைட் அயான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அயான், ஏதோ ஒரு அயான்ஸா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அயான் மேல என்ன சார்ஜ் இருக்கு? ஓகே, சார்ஜ் ஆன் அயான், சார்ஜ் ஆன் அயான். ஓகே, ஸோ சார்ஜ் ஆன் அயான் தான் வந்து நமக்கு இங்கே n ஃபேக்டர். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Na பிளஸுக்கு n ஃபேக்டர் என்னப்பா? 1. இதே Fe2+க்கு n ஃபேக்டர் என்னப்பா? 2. சரியா? ஸோ அந்த சார்ஜ் என்ன இருக்கோ அதுதான் வந்து இந்த இடத்துல n ஃபேக்டர். ஓகே, இதே வந்து ஒரு இதுக்கு என்னமா வரும்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு என்னமா வரும்? எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு, அவ்வளோதான். ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு மேம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம n ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ் மேம் உங்களுக்கு தான் மேம் ஸ்லோவா வருது அப்படின்னு வந்து இங்க பாருங்களேன், அப்படியே கும்பலா எல்லாரும் சொல்றீங்க. பரவாயில்ல, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஞ்சலின், விகாஸ், ரோஷினி இவங்கெல்லாம் வந்து அர்ச்சனா இவங்கெல்லாம் சொல்றதுனால நான் வந்து நம்புறேன். ஓகே, சரி, சூப்பர். எல்லாருமே எழுதியாச்சா? ஓகே, ஸோ இப்போ குயிக்கா ரெடாக்ஸ் ரியாக்ஷனும் இன்னைக்கு நம்ம இது கூடவே சேர்ந்து படிக்க போறோம் இல்லையா? ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு தேவையான ஒரு சில குயிக் ஃபார்முலாஸ் டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள எழுதி போடுறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ரெடாக்ஸ் அப்படின்னால என்ன அர்த்தம்? சைமல்டேனியஸா எனக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சிடேஷன் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் அண்ட் ரிடக்ஷன் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னா என்னப்பா? சைமல்டேனியஸா வந்து நமக்கு ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் வந்து நடக்குது. சோ இப்போ எனக்கு எல்லாரும் சாட்ல சொல்லுங்க, ஆக்சிடேஷன்ல ஆக்சிஜன் ஆட் ஆகுமா இல்ல கம்மி ஆகுமா? ஆட் ஆர் ரிமூவ்? குயிக்கா சாட்ல சொல்லுங்க. ஆக்சிடேஷன்ல நமக்கு வந்து ஆக்சிஜன் ஆட் ஆகுமா இல்லனா கம்மி ஆகுமா? மேம் ஆஷா மேம் என்னோட மெசேஜஸ் பார்த்தா ஏதாவது சொல்றாங்க மேம் அவங்ககிட்ட. டேய் நீ என்ன மெசேஜ் பண்ணன்னு சொல்லு சரியா? மணிகண்டன் நீ வந்து நீட் கிளாஸ்ல வந்து ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது மெசேஜ் பண்ணியா? நீ என்ன மெசேஜ் பண்ண அதை சொல்லுங்க சரியா? ஓகே, ஆக்சிடேஷன் வந்து என்னது? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான் வந்து ஆக்சிஜன். ஆக்சிடேஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சரியா? இதே நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் அப்படின்னு எழுதுறேன், O2 வேண்டாம், ஆக்சிஜன். ஓகே, சோ ஆக்சிஜன் ஆட் ஆனா ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் கம்மி ஆச்சுனா ரிடக்ஷன். ஓகே, ஹைட்ரஜன் என்னப்பா ஆகும்? ஆடா ரிமூவ் ஆகுமா? ஹைட்ரஜன் ரிமூவா ஆடா? இங்க பாரு, நான் எனக்கு புரியுற மாதிரி இப்படிதான் நோட்ஸ் எடுப்பேன். இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து பிளஸ் மைனஸ் போட்டா புரியல மேம், அடிஷன் ரிமூவல் போட்டாதான் புரியும்னா அப்ப அடிஷன் ரிமூவல் அப்படின்னு போடுங்க. ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுமா ஆட் ஆகுமா? ஆக்சிடேஷன்ல ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஹைட்ரஜன் நமக்கு வந்து என்ன ஆகும்?
ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஆட் ஆகும். ரிடக்ஷன்ல வந்து ஹைட்ரஜன் நமக்கு வந்து ஆட் ஆகும். ஓகே, லியோ, LEO, என்னது LEO, லியோ. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்னப்பா? ஆக்சிடேஷன். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆகும். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன். ஜெர், GER, என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ரிடக்ஷன். ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், OS னா என்னப்பா? ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரியா? OS னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். என்ன ஆகும்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் it will increase or decrease. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஆக்சிடேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எனக்கு ரிடக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ரிடக்ஷன்ல வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சூப்பர். இப்போ எல்லாருமே இதை நோட் பண்ணிருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. குவிஸ்ல ஆன்சர் சொல்லுவேன். அடுத்து நான் 12th போறதுக்கு பயாலஜி ஆல் வீடியோஸ் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு நீங்க சேனல் செக் பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. நான் டவுட் தான் கேட்குறேன். ஓகே ஓகே மணிகண்டன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்கள் போங்க, பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே லிட்ரலி டு ஸ்கோர் சென்டம் எல்லாமே இருக்கு. ஓகேவா? சாட்சியா இப்போ கிளாஸ்ல இருக்கிற ஒரு 70 பசங்க இருக்காங்க சாட்சியா. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், எக்ஸப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எல்லாத்துக்குமே நீங்க சென்டம் எடுக்க என்ன தேவையோ பிளேலிஸ்ட்ல இருக்கு பசங்களா. ஓகேவா? யுவர் சீனியர்ஸ் நோ, இங்க இருக்கிற சீனியர்ஸ்க்கு தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு நடத்தின மேரத்தானோட லைவ் எல்லாமே இப்போவே உங்களுக்கு இருக்கு, போய் பாருங்க. சரியா? ஓகே, ஸோ பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. சரியாடா? ஓகே டன். தீமின்னல் பேக் டு 2999. அதுக்குள்ளேயா? ஏண்டா அப்போ 3999 கட்டினவெல்லாம் வந்து திட்ட போறான். சரியா? ஓகே ஓகே சூப்பர். அது ஏதாச்சும் வந்து ஆஃபர் திருப்பி போட்டிருப்பாங்க. ஓகே, சரி வாங்க வாங்க குயிக்கா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்றதுக்கு ஆக்சிஜனுக்கு நம்ம படிக்க போறோம். ஆமா, சாட்ல எல்லாரும் சொல்லுங்க, ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னப்பா? ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? ஃபாஸ்டா ஃபாஸ்டா, யாருக்குமே தெரியலையா? எஸ் மணிகண்டன், 100% ட்ரூ. தம்பி ரெஃபர் ஃப்ரம் பிளேலிஸ்ட்பா. ஆமாப்பா. -2 ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்களே. எஸ், வெரி குட். ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா -2 தாங்க. ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது? -2 தான். ஆனா ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, என்ன 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 மேம் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா பெராக்சைடு. பெராக்சைடா இருக்குன்னா அப்போ ஆக்சிடேஷனுக்கு அது வந்து -2 கிடையாது. ஓகே, சூப்பர் ஆக்சைடா இருக்கு. ஓகே, சூப்பர் ஆக்சைடா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து -2 வந்து கிடையாது. ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து ஃப்ளூரின் கூட இருந்தா, ஆக்சிஜன் வந்து ஃப்ளூரின் கூட இருந்தா, அதாவது ஆக்சிஜன் டைஃப்ளூரைடா இருந்தா, O2F2 இருந்தா, அப்படி இல்லைன்னா ஆக்சிஜன் டைஆக்சிஜன் டைஃப்ளூரைடா இருந்தா, O2 OF2, இது ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு, டைஆக்சிஜன் டைஃப்ளூரைடு, O2F2 இப்படிலாம் இருந்தா மட்டும் அது வந்து கொஞ்சம் எக்ஸெப்ஷனுங்க. சரியா? ஸோ அந்த எக்ஸெப்ஷன் என்ன என்ன அப்படிங்கிறத வந்து நல்லா இருக்கு. யாஸ் டீமை நம்பினோர் கைவிடப்படார். ஆக்சுவலி திஸ் டேக் லுக் சோ நைஸ் விகாஸ் நல்லா இருக்கு. சரி சொல்றேன் மணிகண்டன் மேம், நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகல பட் பாப்பேன் மேம். ஏதாவது டவுட் கேட்டா மணிகண்டன் நீங்க எப்பவுமே சும்மா சும்மா ஏதாவது கொஸ்டின் கேட்குறீங்கன்னு சொல்றாங்க மேம். சரி சரிடா, கண்டிப்பா. ஓகே, ஸோ வந்து யூ டேக் இட் இன் அ பாசிட்டிவ் சென்ஸ். ஏன் தெரியுமா சொல்றேன்? நீங்க வந்து நீட்டுக்கு சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிருக்க, நீங்க வந்து கேஷுவலா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஆனா இப்போ இருக்கிற இந்த விகாஸ், அர்ச்சனா, சமிஹா, ரோஷினிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கலாம் பரபரப்புல இருக்காங்க. ஓகே, இப்போ உனக்கு ஆன்சர் பண்றதே அவங்களுக்கு வந்து எரிச்சலா, டேய் எங்களுக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்கு, அவங்கள பரபரப்பு இதுல இருக்காங்க. உண்மைதானே? அதனால தான் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆயிப்பாங்க. ஸோ பார்த்துக்கலாம், நான் சொல்லிடுறேன். சரியா? புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லது தான்டா சொல்றாங்க. ஸோ ஆக்சிஜனுக்கு ஜென்ரலா குயிக்கா வாங்க, இங்க வாங்க. ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா -2. சரியா? ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஆனா பெராக்சைடா இருக்கு அப்படின்னா மேம் பெராக்சைட்னா என்ன மேம்? சீக்கிரமா சொல்லுங்க.
ஹைட்ரஜன் பெராக்சைடு, நீங்களாம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ், நீங்க வந்து ஒரு சர்ஜரி பண்ணிட்டே இருக்கீங்க, ரத்தம்லாம் தெரிக்குது, உங்க சட்டையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு, அப்போ வந்து நீங்க யூ ஹேவ் டு ஜஸ்ட் கோ அவுட் அப்படின்னா இமீடியட்டா நீங்க போய் யாரோ உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இல்லை ஏதோ ஒரு பர்சனை நீங்க இமீடியட்டா மீட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ சட்டையில இருக்கிற ரத்தத்தை இமீடியட்டா கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? யூ கேன் யூஸ் தட் ஹைட்ரஜன் பெராக்சைடு டு வாஷ் அவே த பிளட். சரியா? அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் இமீடியட்டா போயிடும். அது மட்டும் இல்ல, நிறைய மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இருக்கு, பட் யூ ஹேவ் டு யூஸ் இட் வெரி ப்ராப்பர்லி. சரியா? ஆர் Na2O2, இங்க பாருங்களேன், X2O2, ஓகே, 2 இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து என்னது அப்படின்னா, ஆமா டாக்டர் ஆகிறதுக்குள்ளேயே இப்படி இருக்கே மேம் அப்படின்னு. சரி சரி வாங்க வாங்க. அப்படி இருக்கு அப்படின்னா அப்போ ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா -1 இருக்கு. அப்போ வந்து ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும்? -1 இருக்கும். இங்க பாருங்க, -1னா -1 × 2 -2. அப்ப ஹைட்ரஜனுக்கு +1 × 2 +2. அப்பதான் நமக்கு மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கிடைக்க போறாங்க. இப்போ வந்து சூப்பர் ஆக்சைடு மேம், இதெல்லாம் நாங்க கேள்வியே பட்டது இல்ல மேம். டே 11th புக்ல இருக்குடா. சூப்பர் ஆக்சைடுல யார் யார் வருவாங்க? எக்ஸாம்பிள், ஓகே, KO2, சரியா? H2O மாதிரி KO2 or RbO2, அதாவது XO2 ஃபார்ம்ல வந்து இருக்காங்க இல்லையா? சோ இப்போ இந்த சூப்பர் ஆக்சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன தெரியுமா? -1/2. ஓகே, -1/2. புரிஞ்சுதாடா? -1/2 அப்படின்னு வந்து இருக்கும் சூப்பர் ஆக்சைடுல. தயவு செய்து எழுதி வச்சுக்கோ, இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன்ல இருந்தா உங்களுக்கு क्वेश्चनே வந்து கேட்பாங்க. ஓகே, சோ இப்போ coming to the oxygen difluoride. ஆக்சிஜன் டைஃப்ளூரைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. இதே O2F2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா +1. ஓகே, மறந்துடாதீங்க, +2 and +1. சோ ஜெனரலா காமனா, ஓகே, நான் இதை வந்து இங்க எரேஸ் பண்ணி ஜெனரலா வந்து எழுதுறேன். சோ ஜெனரலா ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 தான் இருக்கும். ஜெனரலா ஆக்சிஜனுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 தான் இருக்கும். பெராக்சைட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா -1 இருக்கும். சூப்பர் ஆக்சைடு இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம்ல இருக்காங்கன்னா -1/2 இருக்கும். OF2 ஆக்சிஜன் டைஃப்ளூரைட்ல இருக்காங்க அப்படின்னா +2 இருப்பாங்க. O2F2 டயாக்சிஜன் டைஃப்ளூரைடு அப்படின்னா நமக்கு +1 இருக்க போறாங்க. இஸ் தட் கிளியர்? எக்ஸ்னா ஹாலோஜன்டா, சும்மா நான் வந்து ஒரு ஃபார்மேட்டுக்காக சொன்னேன். நீ எம்னு கூட வச்சுக்கோ, இந்த ஃபார்மேட்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஓகே, எல்லாருக்கும் கிளியரா? ஓகே கைஸ் எல்லாரும் ஒரு ஃபயர் அப் போடுங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செஷன் இருக்கிற 1 மார்க் எல்லாத்தையும் நம்ம வந்து MCQ சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, எல்லாருமே நோட்ஸ் எடுத்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்லடா. இங்க பாரு மணிகண்டன், யூடியூப்ல கண்டிப்பா டீச் பண்ணுவோம்டா. இப்ப நீட் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப பிஸியா இருக்கு. யூடியூப்ல கண்டிப்பா நீட் டீச் பண்ணுவோம். ஆல்ரெடி மேக்ஸ் டீச் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? வாங்கப்பா. மேம் எஸ்டர்டே மெயில் சென்ட் பண்ணியிருக்கேன், பாத்தீங்களா? நான் ரிப்ளை பண்ணிடுறேன் தேஜா. டுநைட் ஐ வில் ரிப்ளை டு. ஓகே, ஸோ 29th ஏப்ரல் வரைக்கும் ஒரு 14 டே ஃப்ரீ லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அமாரா பேட்ச்லையும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பெய்டு ப்ரோக்ராம் இப்போ ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணுங்க. காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக நாங்கள் எல்லாரும் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஆல்சோ யூடியூப்ல உங்களுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் லைவ் செஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. பசங்களா 24/7 டவுட் சால்விங் செஷன், 500+ e-books, 28 hours லைவ் செஷன், அன்லிமிட்டெட் மார்க் டெஸ்ட், இது எல்லாமே இதுல உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்க போகுது. சோ இந்த QR கோட் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 𝑣BOT. ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டடி பிளான் கொடுங்க ஜி, நான் இது படிக்கல, எதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் எல்லாமே நீங்க வந்து இவர் கூட நீங்க பேசலாம், என்னென்ன டவுட்டோ நீங்க கேட்கலாம். ஓகே, சோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, ஆல்சோ 2 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஆல் இண்டியா ரேங்க் 5 ரேங்க் 7 எடுத்தவங்க எல்லாமே உங்களுக்காக questions வந்து பிக் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. அதான் வந்து சாம்பியன் டெஸ்ட் சீரிஸ். இந்த சாம்பியன் டெஸ்ட் சீரிஸ் உடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்க. நாளையோட க்ளோஸ் ஆகுது, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. 23rd இந்த சாம்பியன் டெஸ்ட் சீரிஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஜஸ்ட் இமேஜின், ஆல் இண்டியா ரேங்க் 5, ஆல் இண்டியா ரேங்க் 7. சரியா? சோ கண்டிப்பா டவுட் சால்விங்லாம் சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஹென்ஸ் செம, நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. டவுட் சால்விங் செஷன்லாம் சூப்பரா இருக்கான். சோ நீங்க அதை ட்ரை பண்ணி நீங்களும் பாருங்க. ஓகே, சோ நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन, யாரு ஃபாஸ்டா ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு பாத்துடலாமா?
the highest number of helium atom is in. நான் சொல்லிட்டேன், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் சத்தியமா வரும். எவ்ரி இயர் வந்து இல்ல இந்த மாதிரி ஹையஸ்ட் நம்பர் லோவஸ்ட் நம்பர் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. So just try it out, try பண்ணி பாருங்க. highest number of helium atoms வந்து எதுல இருப்பாங்க? number of atoms கேக்குறாங்க. ஃபார்முலா ஷீட்ல எழுதி வச்சிருக்கீங்களே, டக்கு டக்குன்னு எனக்கு சாட்ல சொல்லுங்க. மோல்ஸ் கொடுத்துட்டாங்கடா, அப்போ number of moles into Avogadro number. Number of moles into Avogadro number எனக்கு என்ன கிடைச்சிரும்? I'll get the number of mass. இல்லையா, எவ்வளவு இருக்க போறாங்க அப்படிங்கற number of atoms or number of molecules நமக்கு வந்து கிடைச்சிரும். Okay, for U அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? It is unified mass அப்படின்னு வந்து அர்த்தம். Okay, for unified mass. ஹீலியம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீலியம் உடைய மோலார் மாஸ் வந்து என்னது? It is 4. சரியா, ஹீலியம் உடைய மோலார் மாஸ் வந்து 4, which means 4 unified mass of helium அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, which is 1 mole. Okay, 4 unified mass அப்படிங்கிறது வந்து 1 mole. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்ப 1 mole னா 1 mole into Avogadro number வந்து நமக்கு இருக்க போறாங்க. 4 gram of helium mass கொடுத்துட்டாங்கடா, மாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா mass by molar mass தானே number of moles வரும். mass by given mass by molar mass of helium வந்து என்னது? 4. okay, so molar mass of helium வந்து 4. அப்போ எனக்கு 1 mole வருது. அப்போ 1 mole அப்படின்னா 1 mole into Avogadro number வந்து நமக்கு number of molecules கிடைச்சிரும். okay, next பாருங்க 2.27 something liter அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன எழுத போறோம்? இவ்ளோ லிட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? the given volume by molar volume. எல்லாரும் எழுதிருக்கீங்களா? given volume by molar volume. so given volume வந்து 2.2710 something. நான் அதெல்லாம் எழுத போறது இல்ல, 2.27 எழுதிக்கிறேன் போறோம். divided by 22.4 liter. இதுதானே moles into Avogadro number. எல்லாத்துலயுமே into Avogadro number. இப்போ நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும். இங்க போயிட்டு 6.023 அப்படிலாம் போட்டு மல்டிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ அப்படியே ஜஸ்ட் தூரத்துல இருந்து பாரு. 4 into Avogadro number, 1 into Avogadro number. 4 தானே பெருசு. ஓகே, 1 into Avogadro number 4 தானே பெருசு. 2.27 by 22.4. இதுவே எனக்கு 0.0ல தான் வரப்போகுது. into Avogadro number கம்மி. அப்ப இருக்கிறதுல எது பெரிய வேல்யூ? சாட்ல சொல்லுங்க. சாரி, இருக்கிறதுல எது பெரிய வேல்யூ? வெரி குட், ஏ தான். சரியா? சோ யாருக்காச்சும் ஃபார்முலா தெரியல அப்படின்னா இமிடியேட்டா இப்போ நான் ஃபார்முலா எழுதி போடுறேன். லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சரியா? number of moles which is given by the given mass by molar mass. given mass by molar mass. okay, and number of moles which is given by the given volume by molar volume. molar volume தான் வந்து என்னது? 22.4 liter. okay, number of moles which is given by the number of molecules or atom. number of molecules or atom divided by Avogadro number. divided by Avogadro number. okay, super. so இதுதான் நம்ம இதுல யூஸ் பண்ண ஃபார்முலா. அடுத்த क्वेश्चन பா. எல்லாருக்கும் கிளியர் ரைட்? இது எல்லாருக்குமே கிளியர்ல? சாட்ல சொல்லிடுங்க. இப்போ NEET 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. again, a compound X contains 11th standardல நம்ம 5 mark questionல இத வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? empirical and molecular formula calculationல நம்ம வந்து படிச்சிருக்கோம்ல, அதுதான் a compound X பா. X னு ஒரு compound contains 32% okay of A and 20% of B. okay, so X ங்கற component வந்து நமக்கு பாத்தீங்கன்னா 32% A இருக்கா, 20% வந்து B இருக்கா, remaining percentage C ஆ. remaining percentage C எவ்வளவுப்பா? 32 plus 20 42 52. 100ல 52 போயிடுச்சுனா மீதி எவ்வளவு இருக்கும்? ஏனா இவங்க மூணு பேரையும் சேர்த்தா உங்களுக்கு 100 வரணும் இல்லையா? ஃபாஸ்டா சாட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா கால்குலேஷன் பண்றதுக்கு. வெரி குட், 48. ஓகே, 48 இருக்க போகுது C. நமக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி 100ல மைனஸ் பண்ணா நமக்கு 48. மொத்தமா ஆட் பண்ணி பாருங்க, 100 வருதா? சூப்பர். ஓகே, then the empirical formula of X is. empirical formula என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களே பாருங்களேன்,
அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஏ பி சிலாம் கொடுத்துட்டாங்க. நான் எழுதிக்க போறேன். அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஏ வந்து 64 கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க, பி 14 கொடுத்துட்டாங்க, சி வந்து 32 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ we have to find the relative number of moles. relative நாலே டிவைட் பண்ணனும், ஞாபகம் வச்சுக்கோங்க. relative number of moles எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இது பை இது, the percentage by the atomic mass. கரெக்ட்டா? இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து டிவைட் பண்ணீங்க அப்படினா you will get the relative number of moles. நான் டக்குன்னு எனக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க, கால்குலேட் பண்ண. 32 by 64 என்ன வரும்? 20 by 40 என்ன வரும்? and 48 divided by 32 என்னப்பா வரும்? 32 by 64 என்னது மேம்? 0.5. அதெல்லாம் தேவையில்லப்பா, அழகா 1/2 னே எழுதிக்கோங்க. இங்க 20 by 40 again 1/2. 48 by 32 என்ன வரும் நமக்கு? 3/2. கரெக்ட்டா? 3/2. எல்லாமே பாரு ஃபிராக்ஷன்ல இருக்கு. இது நம்ம எப்படியாச்சும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஹோல் நம்பருக்கு நம்ம வந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னா மாத்திக்கணும். ஓகே, so I have to somehow convert it into a whole number. அதுக்கு தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 ஆல மல்டிப்ளை பண்ணா சேம் தான் வர போகுது. சோ மொத்தத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, சோ நான் அப்படி 2 ஆல மல்டிப்ளை பண்றப்போ என்ன ஆகுதுன்னா 2 கேன்சல், 2 கேன்சல், 2 கேன்சல். அப்போ எனக்கு இங்க 1, இங்க எனக்கு 1, இங்க எனக்கு 3. ஓகே, சோ எவ்வளவு பங்கு? the simplest whole number ratio தான் empirical formula. ஓகே, சோ ஒரு molecular formulaல ஒரு ஆட்டம்ஸும் என்ன ரேஷியோல இருக்காங்க, அததான் நம்ம empirical formula அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க எனக்கு a, நல்லா பாரு, a க்கு நேரா பார்க்கணும். கரெக்ட்டா பார்த்து சொல்லுங்க. a க்கு நேரா we have 1. அடுத்து b க்கு நேரா பாத்தீங்க அப்படினா again 1. then coming to c, c க்கு நேரா நமக்கு வந்து என்ன இருக்கு? 3 இருக்கு. சரியா? சோ a b c3, a b c3 எங்க இருக்கு? ஆப்ஷன் b. ஆப்ஷன் b. கரெக்ட்டா? சூப்பர். யாருக்கெல்லாம் இது பக்கா கிளியரா புரிஞ்சுது? see guys, 32% A, 20% B, அதுக்கப்புறமா இத்தனை percentage C ன்னு கொடுத்துறாங்க. அப்ப ABC எவ்வளவு percentage இருக்குன்னு எழுதிக்கோங்க. அதோட atomic mass side by side எழுதிக்கோங்க. the percentage divided by atomic mass தான் நம்மளுடைய என்னது relative number of moles வந்து வரப்போகுது. அந்த relative number of moles எனக்கு அங்கேயே ஒரு whole number வந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. because empirical formula நமக்கு வந்து எப்படி இருக்கணும்? அது வந்து ஒரு ஹோல் நம்பரா இருக்கணும். அது ஃபிராக்ஷன் ஆவ பாயிண்ட்ல எல்லாம் இருக்க கூடாது. சோ அது வந்து எனக்கு ஒரு ஹோல் நம்பரா இல்ல, 1/2 1/2 3/2 அப்படி இருக்கு. அப்ப அது நான் somehow வந்து நான் ஒரு ஹோல் நம்பரா மாத்தணும்னா 1 ல மல்டிப்ளை பண்ணா சேம் தான் வர போகுது. சோ நான் 2 ல மல்டிப்ளை பண்றேன், அப்போ எனக்கு 113 வருது. சோ இதுதான் நம்மளுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. சூப்பர், சம. அடுத்த क्वेश्चन பாருங்க. நீட் 2023 ல கேட்ட ஒரு क्वेश्चन. okay, the right option for the mass of இந்த மாதிரி கண்டிப்பா क्वेश्चन கேட்பாங்க. you can bet இதே same question நம்மளுடைய state board bookல கூட இருக்குடா. the same question you have it in your state board book also. okay, the right option for the mass of carbon dioxide produced by heating 20 gram of 20% pure limestone. okay, first இந்த reaction நமக்கு clear-ஆ புரியணும். இந்த reaction இந்த வாட்டி கொடுத்துட்டாங்க, but sometime இந்த reaction வந்து நமக்கு கொடுக்காம கூட இருக்கலாம். ஓகே, இவ்வளோ ஈஸியா கேட்டிருக்காங்க. ஆமா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நம்மளே நினைச்சுக்கிறோம் மனசுல நீட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டம், எங்கேருந்து எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது, நம்ம படிச்சதே கிடையாது நீட் எக்ஸாம் இது வரைக்கும், என்சிஆர்டி புக்ல இருந்து கேட்பாங்க, எந்த புக்ல இருந்து எப்படி கேட்பாங்கன்னு கூட தெரியாது, அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. சரியா? இட் இஸ் வெரி வெரி அப்ரோச்சபிள். த ஒன்லி திங் வந்து என்னது அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃபாஸ்டா அந்த क्वेश्चनக்கு அந்த டைம்க்குள்ள ஆன்சர் பண்றோம், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ CaCO3 கால்சியம் கார்பனேட் தான் லைம்ஸ்டோன் அப்படி நமக்கு தெரியும், ரைட்? ஓகே, the right option for the mass of the right option for the mass of CO2 produced by heating 20 gram of 20% pure limestone. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 20 gram of 20% pure limestone னா என்னன்னு எழுதிக்கிறேன். ஓகே, சோ அது ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. limestone என்னப்பா? CaCO3. தெரியாட்டும் பரவாயில்லை, இதோ கொடுத்துருக்காங்க பார், CaCO3. ஓகே, 20 gram of 20%. பர்சென்ட்னாலே என்னப்பா? பர்சென்ட்னாலே divided by 100 அப்படின்னு அர்த்தம். ஓகே, divided by 100 அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? 20 gram of 20%. கேன்சல் பண்ணி எனக்கு ஆன்சரை ஃபாஸ்டா சொல்லுங்க. You have to be fast answer பண்ணுங்க. 2 into 2 4 grams.
ஓகே ஸோ 20 கிராம் ஆஃப் 20% அப்படிங்கிறது வந்து எவ்வளோ 4 கிராம் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சொல்றாங்கன்னா the right option for the mass of carbon dioxide produced by heating 4 gram of limestone. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் 4 grams of limestone ஹீட் பண்ணா 4 grams of limestone ஹீட் பண்ணா எனக்கு எத்தனை grams of carbon dioxide கிடைப்பாங்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை நம்ம எல்லாரும் புரிஞ்சுட்டோமா? How many of you perfectly understood the question first? மேம் எனக்கு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்லாம் யார் சொல்றீங்க? நல்லா கவனிடா, சூப்பரா கவனி. கொஸ்டின் இங்க வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, CaCO3 கால்சியம் கார்பனேட் என்ன ஆகுது? கால்சியம் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் பிரியுது, ரைட்? ஸோ இப்போ இங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, ஏன்னா 4 grams ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்தா எனக்கு எத்தனை கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. சூப்பர். இப்போ கவனிங்க, 1 mole ஆஃப், இங்க என்ன இருக்கு முன்னாடி 1 தானே இருக்கு, இங்க என்ன இருக்கு 1 தானே இருக்கு, இங்க என்ன இருக்கு 1 தானே இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னா 1 தான். 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை நான் ஹீட் பண்ணா எனக்கு 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அதுதான் இங்க நான் ஹிண்டாவே எடுத்துக்க போறேன். சோ 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட்னா எவ்வளோப்பா? 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட்னா எவ்வளோ? எல்லாரும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. வெரி குட். 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட் அப்படின்னா எவ்வளோ? இங்க பாருங்க, CaCO3 இல்லையா? கால்சியம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 40, கார்பனுக்கு வந்து 12. நான் எழுதுறது வந்து இதோடைய அட்டாமிக் மாஸ் வந்து எழுதிட்டு இருக்கேன். கால்சியம்க்கு 40, கார்பனுக்கு வந்து 12, ஆக்சிஜனுக்கு 16. ஆக்சிஜனுக்கு 16 இன்டூ 3 டைம்ஸ் ஆக்சிஜன் இருக்கு. இது மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? என்ன வரும்? 98 100. ஓகே, 100 கிராம்ஸ். ஓகே, 100 கிராம்ஸ் அப்படி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, Shravanee ma'am, I am eager to see you in 𝒙𝒑𝒔, but our second day வே ஸ்ருதி மேம் green screenல எடுக்கிறாங்க. we hate that. why? என்ன ப்ராப்ளம்? green screenல எடுத்தா என்ன ப்ராப்ளம்? நானும் நீட் கிளாஸ் green screenலலாம் எடுத்திருக்கேன், சரியா? ஓகே, ஸோ இங்க பாருங்க, 40 பிளஸ் 2 பிளஸ் 16 நமக்கு வந்து டோட்டலா 100 கிராம்ஸ் அப்படி நமக்கு வந்து கிடைக்குது, சரியா? இப்போ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு கண்டுபிடிங்க, CO2க்கு கண்டுபிடிங்க. கார்பனுக்கு அது வந்து 12 and for oxygen it is 16 into 2. So 16 into 2 plus 12 என்ன வரும்? 44 grams. 44 grams. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, நான் 100 grams of carbon கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணா எனக்கு வந்து 44 grams of carbon dioxide கிடைக்குது. 100 grams ஹீட் பண்ணா 44 grams கிடைக்குது இல்லையா? ஏன்னா 1 mole 1 mole 1 mole of calcium carbonate 100 grams, 1 mole of carbon dioxide வந்து 44 gram. இப்போ क्वेश्चन கருவோமா? 4 gram ஹீட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஈஸி. 10 சாக்லேட் 20 ரூபானா 2 சாக்லேட் எவ்வளோ? அவ்வளவுதான், அந்த கணக்கு தான். ஸோ குயிக்கா சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ எப்படி சால்வ் பண்ணீங்க? 4/100 into 44. 4/100 into 44 என்ன வரும்? சால்வ் பண்ணுங்கப்பா. Four by 100 வந்து என்னது? It is 0.04 அப்படின்னு எடுத்துக்கலாமா? 0.04 into 44. 0.04 into 44 வந்து எவ்வளோ? 1.76 gram. Very good. 1.76 gram. Correcta? So 1.76 gram na option A is the right answer. Option A is the right answer. எத்தனை பேருக்கு இது கிளியரா புரிஞ்சுது? Shravanee ma'am, போர்ட்ல டீச் பண்ணாதான் ரியலிஸ்டிக்கா இருக்கு. கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்தா we watch in YouTube and இப்போ some technical issue with app live டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க கிளாஸை. ஓகே, I'll check பா. I'll check and make sure இப்போ நாங்க இங்க எடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கு, அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி I can promise you that give me some time. நான் வந்து பேசி I'll make sure இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ நடக்காத மாதிரி பாத்துக்கிறேன். ஓகே, ஸோ பட் போர்ட் இட் இஸ் நாட் பாசிபிள். கிரீன் ஸ்கிரீன்லயே உங்களுக்கு கஷ்டமில்லாத மாதிரி நான் நடத்துறதுக்கு whatever steps needs to be taken I'll take. Okay, so don't worry about that.
once more யாருக்கெல்லாம் வேணும் சார்ட்ல சொல்லுங்க. once more I'll teach you. Definitely you can expect a question like that. இங்க இதுலயே வந்து they can ask you like combustion of methane கேட்கலாம். combustion of methane மாதிரி நமக்கு question வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ கவனிங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும்? 20 கிராம் ஆஃப் 20% பியூர் லைம்ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. அது என்ன 20 கிராம் ஆஃப் 20% பியூர் லைம்ஸ்டோன்? அதான் கண்டுபிடிக்கணும். 20 கிராம் ஆஃப் 20%, 20%னாலே 20/100 நமக்கு என்ன வருது? 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 4 கிராம். 4 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணா எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்னு கேட்குறாங்க. சரியா? ரியாக்ஷனை அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரியாக்ஷன்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணா 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அப்போ 1 moleனா 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது 100 கிராம்ஸ். எப்படி மேம் கால்குலேட் பண்ணீங்க? தோ இப்படி தான். கால்சியம்க்கு 40, கால்சியமுடைய அட்டாமிக் மாஸ் இட் இஸ் 40. அதே மாதிரி கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ கால்சியம் கார்பனேட்டுக்கு 100 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 100 கிராம்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணா எனக்கு 44 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இதே 4 கிராம்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணா எவ்வளோ கிடைக்கும்? we have got it is 1.76 கிராம். புரிஞ்சுதா? வெரி குட். 11th இருக்கு. ஆமாண்டா, எக்ஸாக்ட்லி மணிகண்டன். சேம் ப்ராப்ளம் நம்ம ஸ்டேட் போர்ட் புக் 11th இருக்கு. நம்ம போர்டு எக்ஸாம்ஸை புரிஞ்சு தெரிஞ்சு நல்லா படிச்சிருந்தாலே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதோ பாருங்க, நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ, here is the proof. நீட் 2020ல என்ன கேட்டிருக்காங்க? which one has the maximum number of atoms? நீட் 2024 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? maximum number of molecules அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்? யூஸ் பண்ண போறோம். ஆமா, நான் சொல்லி கொடுத்திருப்பேன் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 1 கிராம் ஆஃப் மெக்னீசியம். அவங்களே அட்டாமிக் மாஸும் கொடுத்துட்டாங்கடா. 1 கிராம் ஆஃப் மெக்னீசியம். என்ன ஃபார்முலா? the given mass by molar mass. இங்க எல்லாமே ஆட்டம்ஸ் டா. சரியா? அப்போ அட்டாமிக் மாஸ். இதுதான் வந்து என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் உடைய ஃபார்முலா. இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் உடைய ஃபார்முலா. the given mass கொடுத்துட்டாங்க 1 கிராம் அப்படின்னு. அப்ப 1 divided by atomic mass வந்து 24. 1 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. O2 கவனிங்க, 1 divided by atomic mass நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இங்க ஏதோ தப்பா இருக்கு. இது 24 கிடையாது. ஆக்சிஜனுக்கு எப்படி அட்டாமிக் மாஸ் வந்து நமக்கு 24 வரும்? இது வந்து 16 இல்லையா? 16. சோ நமக்கு என்ன வரும்? O2. அப்ப 16 into 2. அடுத்து பாருங்க, 1 கிராம் ஆஃப் லித்தியம். 1 divided by லித்தியம் கிட்ட 7. ஓகே. அடுத்து பாருங்க, 1 கிராம் ஆஃப் சில்வர். அப்ப 1 divided by 108. 1 minute, just a minute. மக்களே, இது செத்த போனா உடனே காண போயிடுவானுங்க. 4 பேர் அப்படியே காண போயிடுவாங்க. அவ்வளோதான் உங்க ரிட்டென்ஷனா? ப்ளீஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே டஃப்பாக இருக்கு மேம், அதில் மார்க் போனால் புரூஸ் மட்டும் கூப்பிட்றவங்கள சொல்லித்தரேன்டா. ஷார்ட், அதாவது நம்ம மைண்ட் மேப்லாம் போட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை படிக்கலாம், கவலைப்படாத. சரியா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் இஸ் ஹவ் யூ ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா? 1/16.16 into 2 அப்படின்னா 1/32. ஓகே. ஸோ இப்போ நல்லா பாருங்களேன்,
நான் என்ன கண்டுபிடிக்கணும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா வந்து என்னது இன்டு அவகாட்ரோ நம்பர் கரெக்டா இன்டு அவகாட்ரோ நம்பர் ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா இன்டு அவகாட்ரோ நம்பர் என்ன கேட்குறாங்க எதில் வந்து எனக்கு மேக்ஸிமம் நம்பர்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க 1/24 1 24 ஆல டிவைட் பண்றேன் 1 32 ஆல டிவைட் பண்றேன் 1 வெறும் 7 ஆல தான் டிவைட் பண்றேன் 1 108 ஆல டிவைட் பண்றேன் 1 108 ஆல டிவைட் பண்ணா அது எவ்வளவு கம்மியான வேல்யூவா வரும் 1 24 ஆல டிவைட் பண்றேன் 1 32 ஆல டிவைட் பண்றேன் 1 வெறும் 7 ஆல தான் டிவைட் பண்றேன் அப்ப இருக்குறதுலே இதுதான் பெரிய நம்பரா இருக்க போகுது அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டான ஒரு ஆன்சர் புரிஞ்சுதா Is that clear? எத்தனை பேருக்கு இப்போ கிளியரா புரிஞ்சுது சூப்பரா புரிஞ்சுது எஸ் சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்க போறோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம் the given mass by atomic mass அதான் ஃபார்முலா given mass by atomic mass தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வேணும் அப்ப அவகாட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணிப்போம் அவன் என்ன கேக்குறான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கேக்குறாங்க maximum number of molecules அப்படினா just பார் 1 24 ஆல டிவைட் பண்றீங்க 1 32 ஆல டிவைட் பண்றீங்க 1 7 ஆல டிவைட் பண்றீங்க 1 108 ஆல டிவைட் 1/7 தான் இருக்குறதுல கம்பேரிட்டிவ்ல கம்மியான நம்பரா இருக்கும் அப்போ அதாவது பெரிய நம்பரா இருக்கும் 1/7 தான் இருக்குறதுல பெரிய நம்பரா இருக்கும் அப்ப அதுதான் கரெக்ட்டான ஒரு ஆன்சர் ஓகே டன் டேய் ரெலவெண்டா கேளுடா இப்போ என்ன நடத்துறோமோ அதுல இருந்து क्वेश्चन கேளுடா மணிகண்டா அடுத்து பாருங்க நமக்கு நீட் 2021 ல கேட்ட ஒரு क्वेश्चन பாருலே யாரெல்லாம் நீட் क्वेश्चन ரிப்பீட் ஆகுமோ கேட்டிங்களா இதை எனக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க என்ன क्वेश्चन நமக்கு எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலால இருந்து கேட்டிருக்காங்க மேம் போர்டே தெரியல மேம் நான் சொல்றத காதுல நல்லா வாங்கிக்கோங்க क्वेश्चन படிக்கிறேன் an organic compound contains 78% carbon ஓகே அதுல கார்பன் வந்து எனக்கு 78% இருக்கு and remaining percentage hydrogen மீதி வந்து ஹைட்ரஜன் இருக்கான் மொத்தமா 100ல 78 போயிட்டா 100ல 78 போயிட்டா 22 மீதி எவ்வளவுப்பா 22 the right option for the empirical formula என்ன இதோ பார் தெய்வமா கொடுத்துட்டான் நமக்கு என்ன கொடுத்துட்டான் அட்டாமிக் மாஸும் கொடுத்துட்டான் சரியா அப்போ என்னது 12 1 NTA சொல்ல போறாங்க மேம் கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட்டே இல்லாம NTA क्वेश्चन பேப்பர் கிரியேட் பண்றவங்களா அவன் இவன் பேசுறாங்க அத கண்டுபிடிக்க மாட்டாங்க ஹிந்திக்காரங்களா இருப்பாங்க தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஓகே சோ 78 16 இப்போ நம்ம ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க போறோம் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்க போறோம் 78/12 அதாவது இந்த ஃபர்ஸ்ட் காலம் டிவைடட் பை செகண்ட் காலம் இல்லையா சோ 78/12 என்ன வரும் 22/1 என்ன வரும் 78/12 என்னப்பா 6.5 வெரி குட் 6.5 ஓகே இதே 22/12 வந்து நமக்கு என்ன 1 என்ன வரும் 22 தான் வரும் இப்போ என்ன தெரியுமா பண்ணனும் ஏப்பா ரெண்டுமே நீ இப்போ வந்து இத 22 எல்லாம் you have to divide இல்லையா ஏனா 22 it cannot be a empirical formulaல 22 இருக்க முடியாது ஓகே அப்ப நான் என்ன பண்ணுவேனா இவங்க ரெண்டு பேர்ல யாரு lowest value அப்படினு பாப்பேன் ரெண்டு பேர்ல யாருப்பா lowest value 6.5 தான் இருக்குறதுலயே lowest value அப்ப இந்த lowest வேல்யூவால நான் ரெண்டு பேரையுமே டிவைட் பண்ணுவேன் ஓகே ஏன் மேம் போன क्वेश्चनல அப்படி பண்ணல ஏனா போன क्वेश्चनல இந்த மாதிரி 22 44 6.5 இப்படிலாம் வேல்யூ இல்ல சரியா சோ 6.5 தான் lowest வேல்யூ அப்ப 6.5/6.5 22/6.5 ஓகே 6.5/6.5 என்னப்பா 1 22/6.5 வந்து என்னது 3.3 மேம் என்ன மேம் இப்பயும் 3.3 இருக்கு இது வேற நான் வந்து இப்போ சரி பண்ணணுமா வேண்டாம் ஓகே மேம் in terminal batch yesterday 𝐼𝐻𝒨 electrode which is merged with mechanical properties of solid நீட்டா ஓகேப்பா நான் இன்ஃபார்ம் சார் நான் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரியா ஓகே சார் நேத்து பேஜோட நீட்டோட பிடிஎஃப்பும் ஆட் ஆகி இருக்கான் ஓகே he is in the class I will inform okay no problem சோ இப்போ எல்லாரும் கவனிங்க நேத்து கிளாஸ்ல நீட்டோட பிடிஎஃப்பும் ஆட் ஆகி கிட்டத்தட்ட 200 பேजेसக்கு இருக்கான் ரெண்டு பிடிஎஃப் இருக்கும் ஓகேவா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஒரு பிடிஎஃப் இருக்கும் அத வந்து கிளிக் பண்ணு ரெண்டு பிடிஎஃப் இருக்கும்பா அதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு இருக்கிற பிடிஎஃப் மட்டும் கிளிக் பண்ணுங்க சரியா there will be two PDFs அதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பிடிஎஃப் மட்டும் கிளிக் பண்ணுங்க ஓகே சூப்பர்
கவனிக்கலாமா? அவ்வளவுதான். இதுல வந்து பாருங்களேன், ஆப்ஷன்ஸ் பாருங்க. 1 3 எங்க இருக்கு? 1 3 வந்து ஆப்ஷன் டி, which is CH3. ஓகே, வெரி வெரி ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பாருங்க, நீட் 2019ல கேட்ட ஒரு क्वेश्चन. பாத்தீங்களா? திருப்பியும் இந்த மாடல் ரிப்பீட் ஆகுது. That's why this class is very 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 important. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். நம்ம இதே மாடல்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எஸ், கோயம்புத்தூர் ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல வந்து நீங்க நடத்துற மாதிரி நடத்துவாங்களா? கண்டிப்பா நடத்துவாங்க மாரிமுத்து. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல டீச் பண்ற டீச்சர்ஸ் எல்லாருமே ஐஐடி என்ஐடில படிச்சுட்டு வந்தவங்க தான். சரியா? மேபி நிறைய சான்ஸ் இருக்கு என்னோட ரொம்ப ரொம்ப சூப்பரா நடத்தி அவங்க உங்க பெஸ்ட் ஃபேவரட் டீச்சர்ஸா கூட இருக்கலாம். சரியா? சோ கண்டிப்பா கோயம்புத்தூர் பிரான்ச் ஆர் எனி ஆஃப்லைன் பிரான்ச்ல இருக்கிற டீச்சர்ஸ் உடைய குவாலிஃபிகேஷன் வந்து ஐஐடி என்ஐடிஸ்ல படிச்சு முடிச்சுட்டு தான் வராங்க. ஓகே, சோ வந்து நீங்க எதுவுமே பயப்படாம நீங்க ஜாயின் பண்ணலாம். சரியா? சோ பயப்படாதீங்க. மேம் தீமின்னலுக்கு ஈக்குவலா யூடியூப்ல டீச் பண்ணுவீங்களா? டீச் அதாவது பார்த்தனா தீமின்னல்ல ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்டா. டெய்லி கிளாஸ்னா அந்த கிளாஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். யூடியூப்ல பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் முடிச்சாதான் எங்களுக்கு டைம் இருக்கும். அப்பதான் நாங்க ஃப்ரீ ஆவோம். ஏன்னா இப்போதைக்கு எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் நீட் எக்ஸாம் தான். ஓகேவா? ஆல்ரெடி அமாரா பேச்சஸ்ல லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை நம்பியே இருக்காங்க. ஸோ நீட் பசங்களை கரை சேர்த்துட்டு தான் நாங்கள் 12th வந்து பார்க்க முடியும். ஓகே, the number of moles of hydrogen molecules required to produce 20 moles of ammonia through Haber's process. இது வந்து எந்த சம்மோட மாடல் எனக்கு சாட்ல சொல்லுங்க. நம்ம இதே சம் நீட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்தோம். the number of moles of hydrogen molecules required to produce 20 moles of ammonia through Haber's process. Haber's processனா என்ன தெரியுமா? synthesis of ammonia, N2 plus 3H2 which is giving me 2NH3. இதுதான் வந்து என்னது? நம்ம Haber's process. என்ன கேக்குறாங்க? number of moles of hydrogen molecules required. எவ்வளோ ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் வேணும் டு ப்ரொடியூஸ் 20 moles of ammonia. 20 moles ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ கதைக்கு வாங்க. 2 moles 3 moles of hydrogen எனக்கு வேணும். 3 moles வேணும் டு ப்ரொடியூஸ் 2 moles of ammonia. இல்லையா? ஏன்னா இங்கே 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு. 3 moles இருந்தால் தான் 2 moles ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ 20 moles வேணும்னா எவ்வளோ வேணும்? அவ்வளோதான், நம்ம சாக்லேட் கதை தான். இங்கே பாரா, 2 இருந்தா 2 ப்ரொடியூஸ் பண்ண 3 moles வேணும். 20 ப்ரொடியூஸ் பண்ண 30 moles. அவ்வளோதான், 30 தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? இல்லை மேம் இப்படிலாம் சால்வ் பண்ண தெரியாது மேம், எங்களுக்கு சின்ன வயசு மாதிரி சொல்லிட்டாங்க மேம். ஒன்றும் இல்லைடா, இது பை இது இன்டூ இது, அவ்வளோதான். 2/20 இன்டூ 3 என்ன வரும்? 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, சாரி கேன்சல் பண்ண முடியாது. 110 which is 30. தப்பா போட்டேன். என்னது? 20 divided by 2 into 3. அப்ப 10 into 3 30. Okay, so 30 is the right answer. எவ்வளோ ஈஸி, ரைட்? ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த क्वेश्चन தான் மேம் 11th பப்ளிக்ல கம்பல்சரி. தெரியுதா? பப்ளிக்ல கம்பல்சரி क्वेश्चन எப்படி கேட்கறாங்கன்னு क्वेश्चனை நம்ம லீக் பண்ணிட்டோம். நீட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन 19 எடுத்து பப்ளிக்ல கேட்டு விட்டாங்க. ஓகே, சோ ரொம்ப ரொம்ப ஈஸிடா. ஃபர்ஸ்ட் क्वेश्चனை புரிஞ்சுக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஹேபர்ஸ் ப்ராசஸ் உனக்கு எழுத தெரியணும். ஹேபர்ஸ் ப்ராசஸ் எழுத தெரிஞ்சிட்டாலே you can easily solve this. ஓகே, 1 year ஸ்டடி பிளான் வீடியோ நாளைக்கு வரலனா என்னன்னு வந்து கேளுங்க. சரியா? இப்படி தான் மேம் சொல்லி ஏமாத்திட்டே இருக்கீங்க மேம். 1 year ஸ்டடி பிளான் போடவே மாட்டீங்க மேம். ஓகே, பரவாயில்ல, டைரக்டா உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். இல்ல 1 year ஸ்டடி பிளான் நாளைக்கு வரும். in which case is number of molecules of water maximum? I don't understand. இதே क्वेश्चन நம்ம இப்போ மூணாவது வாட்டியா பார்க்கிறோம். எதுல வந்து நமக்கு number of water molecules வந்து மேக்ஸிமமா இருக்கும்? ஆமாமா இல்லையா? third time the same question is neatly repeat ஆகுது. சேம் மாடல் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகுது இல்லையா? ரோஷினி விஜயகுமார் டி கிடையாதுடா. இந்த क्वेश्चनக்கு டி கிடையாது. 18 milliliter of water. 18 milliliter of water. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட்டர் வந்து டென்சிட்டி 1 அப்படிங்கிறப்போ, வாட்டர் வந்து டென்சிட்டி 1 அப்படிங்கிறப்போ லிட்டர்ஸ்ல இருந்தாலும், ஓகே, லிட்டர்ஸ்ல இருந்தாலும் அதோடைய கிராம் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா தான் இருக்கும். ஏன்னா ஒரே நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர், வாட்டருடைய டென்சிட்டி வந்து என்னதுப்பா? which is equal to 1. சரியா?
இப்போ மாஸ் உடைய ஃபார்முலா என்ன? மாஸ் உடைய ஃபார்முலா which is equal to volume into density இல்லையா? வால்யூம் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 18 மில்லிலிட்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 18 மில்லிலிட்டர் into 1 density 1 which is equal to 18 grams. So வாட்டருக்கு லிட்டர்னாலும் சரி கிராம்ஸ்னாலும் சரி சேம் தான். சரியா? லிட்டர்னாலும் சரி கிராம்னாலும் சரி சேம் தான். ஓகேடா, லேர்னிங் குவெஸ்ட். ஓகே, ஐ வில் ஆல்சோ செக் நான் என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகே மேம், எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் விட நீங்கள் ரொம்ப ஜோவியலாக டீச் பண்ணுறீங்க. அவங்கள பார்த்து ஸ்கேர் ஆகியே படிக்க மாட்டோம். மீ அண்ட் கிளாஸ்மேட் தேங்க்ஸ் ஃபார் யூர் சர்வீஸ், பி ப்ரவுட். நன்றி. ஓகே, ஸோ தோ பாருப்பா 18 ml ஆஃப் வாட்டர் கரெக்டா? ஸோ அது விச் இஸ் 18 கிராம்ஸ் சேம் தான். விச் இஸ் 18 கிராம்ஸ் ரெண்டும் சேம் தான். அதை தான் நம்ம அங்கே வந்து கால்குலேட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க போறீங்க அப்படின்னா மாற்றிக்க போறீங்க. சரியா? the given mass by molar mass of water வந்து என்னது? molar mass of water வந்து என்னது? H2O. ஹைட்ரஜனுக்கு 1 into 2 plus oxygeனுக்கு 16 which is equal to 18. so 18 grams. 18 by 18 1 mole அப்படின்னு கிடைக்குது. 1 mole molecules ன்னு சொல்றாங்கடா. moleculesனா into Avogadro number. அடுத்து 0.18 gram of water. 0.18 divided by molar mass வந்து 18 which is equal to 0.18 by 18 வந்து எவ்வளோ? 0.01. கரெக்டா? அமரா பேட்ச்ல ஜாயின் பண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்டூ இல்லைனா நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, அந்த வீடியோவுடைய பிடிஎஃப்ல நான் அமரா பேட்சோட லிங்கை தனியாக கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி பாருங்க. இன்டூ அவகேட்ரோ நம்பர் இங்கே பாரு 0.0000. ஓகே ஓகே வாங்க 0.00224 லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. லிட்டர்ல கொடுத்தா என்னப்பா ஃபார்முலா? டிவைடட் பை நம்மளுடைய மோலார் வால்யூம் 22.4 லிட்டர் இன்டூ அவகேட்ரோ நம்பர். அடுத்து அவனே மோல்ஸ் கொடுத்துட்டான் 10 to the power -3 அப்படின்னு. 10 to the power -3 இன்டூ அவகேட்ரோ நம்பர். இப்போ இதுல எந்த நம்பர் வந்து பெருசா இருக்கும்? ஆப்வியஸ்லி பார்த்தாலே தெரியுது. யூ நீட் நாட் சால்வ் திஸ். பார்த்தாலே யூ கேன் ஆன்சர். விச் ஒன்? இங்க பாருங்க, உங்களால சால்வ் பண்ண முடியுதா? ஆர் யூ ஏபிள் டு சால்வ்? ஏ. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாருக்குமே நான் ஃபார்முலா ஸ்டார்டிங்லேயே எழுதி போட்டுட்டேன். ஐ ஹவ் ஆல்ரெடி wrote you all the formula. சூப்பர். அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the following is depend on temperature? நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஸ்டார்டிங்ல நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா I'll help மாஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்ஸ். இன்னைக்கு வந்து there was a lot of technical issue in the app class. I apologize for it. ரொம்ப சாரி. ஓகேவா? ஸோ நாளையிலிருந்து இந்த மாதிரி வந்து நடக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எடுக்கிறாங்கல்ல, நம்ம வந்து அந்த பிக் ஸ்க்ரீனில் எடுக்கிறோம்ல, அது வந்து மாற்றி ஷெடியூல் ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு வந்து there was a issue. வெரி சாரி. சத்தியமாக வந்து நாளையிலிருந்து நடக்காது. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னது ஏ தானா? கரெக்டா? ஏ மொலாரிட்டி மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்ட் ஆன் டெம்பரேச்சர். மொலாரிட்டி மட்டும்தான் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் வால்யூம் இருக்கோ. ஏன்னா மொலாரிட்டியுடைய ஃபார்முலா என்னது? number of moles. okay, which is the number of moles divided by volume of solution. இல்லையா? number of moles by volume of solution, right? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நமக்கு வால்யூம் வருதோ, வால்யூம் ரிலேட்டடாக வருதோ, அப்போ எல்லாமே அது வந்து நமக்கு டெம்பரேச்சர் டிபெண்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது நம்ம மோல் ஃப்ராக்ஷனோ வெயிட் பர்சன்டேஜோ மொலாலிட்டியோ இவங்க எல்லாருமே டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது டெம்பரேச்சரை என்ன மாற்றினாலும் அவங்க என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னா மாற மாட்டாங்க. சரியா? ஸோ மொலாரிட்டி இஸ் த right answer. Molarity is the right answer. Clear? Is that clear? Super. So அடுத்த question பாருங்க. Which has maximum number of molecules? நான் solve பண்ண மாட்டேன். You are going to solve this. Which has the maximum number of molecules? கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு questions வந்து நமக்கு வரும்டா.
யா பியா கரெக்டா தப்பு பி கிடையாது யா சோ கவனிங்கப்பா ஆப்ஷன் ஏ நான் வந்து எடுத்துக்க போறேன் 44 கிராம்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்றாங்க ஓகே இப்போ நல்லா இப்போ சால்வ் திஸ் இத பாருங்க the given mass by molar mass என்னதுப்பா அதே 44 தான் which is equal to 1 moles so 1 mole Avogadro number multiply பண்ணோம்னா நமக்கு number of molecules வந்துரும் okay so நான் இப்போ செகண்ட் ஒன் சால்வ் பண்ண போறேன் B வந்து என்னது 48 gram of ozone 48 gram of ozone அப்படினா the given mass by molar mass ozone na என்னது 16 into 3 16 into 3 na again it is 48 which is equal to 1 mole into Avogadro number ரெண்டும் சேமா இருக்கே அப்போ மத்ததும் சேமா இருக்க சான்ஸ் இருக்கா 8 gram of hydrogen hydrogen வந்து 8 grams வந்து இருக்கு 8 grams of hydrogen அப்போ நல்லா கவனிங்க 8 divided by H2 right which is equal to 2 அப்ப நமக்கு வந்து எவ்வளவு 4 moles 4 into Avogadro number அடுத்து option D பாருங்க option D is 64 grams of SO2 64 grams of SO2 the given mass by molar mass 64 divided by sulfur dioxide க்கு என்ன வரும் 64 again it is 64 தான் சரியா 64 which is equal to 1 moles இப்போ இவங்க மூணு பேர்கிட்டயுமே சேம் நம்பர் ஆஃப் ஆப்ஷன் A B D இவங்க எல்லார்கிட்டயுமே நமக்கு சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்க போறாங்க ஆப்ஷன் C மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்க போறாங்க புரிஞ்சுதா எஸ் இஸ் தட் கிளியர் வெரி குட் அடுத்த क्वेश्चन பாருங்க 10 gram of hydrogen 10 gram of hydrogen is and 64 gram of oxygen were kept in a steel vessel and exploded வெடித்து விட்டது amount of water produced in this reaction will be நல்லா கவனிங்க 10 gram of hydrogen ஆண்டா hydrogen வந்து நமக்கு 10 grams ஆ okay and 64 gram of oxygen ஆ oxygen வந்து எவ்வளவு grams 64 grams were kept in a steel vessel and exploded amount of water produced H2O எவ்வளவு வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க how much H2 was produced இப்போ நீ இத பேலன்ஸ் பண்ணனும் H2 கரெக்ட்டா இருக்கு இங்க O2 இங்க வந்து நமக்கு வந்து ஒன் டைம் தான் இருக்கு சோ நான் என்ன பண்றேன் அப்படினா நான் இங்க வந்து 2 போட்டுக்கிறேன் இப்போ நான் இங்க 2 போட்டா H2வும் எனக்கு 2 ஆ மாறிடுச்சு சோ நான் இங்க 2 போட்டுக்கிறேன் சோ நான் ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் சரியா பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு சார்ட்ல ஆன்சர் பண்ணுங்க நல்லா கவனிங்க 2 moles of hydrogen எடுத்துக்கிட்டா 2 moles of water கிடைக்குது 2 moles of hydrogen எடுத்துக்கிட்டா எனக்கு 2 moles of water கிடைக்குது 2 moles of hydrogen 1 mole of oxygen எடுத்துக்கிட்டா எனக்கு 2 moles of water கிடைக்குது இப்போ அவங்க கொடுத்திருக்கிறது எத்தனை moles அப்படி நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ 2 moles of hydrogen அப்படிங்கிறது எவ்வளவுடா 2 moles of hydrogen அப்படிங்கிறது வந்து எவ்வளவு how much is 2 moles of hydrogen ஆமா 12th chemistryக்கு போடல மேம் 12th chemistryக்கு நான் நீட் எடுத்துட்டு இருக்கேன் மேம் அதனால தான் மேம் மணிகண்டா பசங்களே உன்னை மூட்டை பூச்சின்னு பேர் வச்சிர அளவுக்கு பண்ணாதடா டிஸ்ட்ராக்ட் ஆவாதடா ஃபாஸ்டா கவனிங்க 2 moles of hydrogen அப்படிங்கிறது வந்து எவ்வளவு how much 1 mole of hydrogen அப்படினாலே நமக்கு வந்து it is how much டா ஃபாஸ்டா இல்லனா இந்த 10 grams அப்படிங்கிறது எவ்வளவு moles அதையாவது கண்டுபிடிங்க 10 grams அப்படிங்கிறது எவ்வளவு moles கண்டுபிடிக்கலாமா வாங்க the given mass by molar mass கரெக்ட்டா given mass by molar mass வாங்க 10 given mass divided by molar mass of hydrogen வந்து என்னது molar mass of hydrogen 2 இல்லையா ஏனா H2 இது H2 அப்ப 10/2 5 moles 10/2 5 moles okay 5 moles இருக்கீங்க 64 grams எடுத்துப்போமா of oxygen நல்லா கவனிங்க the given mass divided by molar mass of oxygen வந்து என்னது 16 into 2 which is equal to 32 அப்ப 64/32 என்ன வரும் நமக்கு
இட் இஸ் ஈக்குவல் டு 2 கரெக்டா 64/32 என்ன வரும் நமக்கு 2 வரப்போகுது 2 ரைட் அப்போ எனக்கு எவ்வளோ மோல்ஸ் கிடைக்கும் நல்லா கவனிங்க 2:1 ரேஷியோல எடுத்தா எனக்கு 2 கிடைக்குது யாருக்கெல்லாம் புரியலையோ I'll teach again also okay so நான் ஹைட்ரஜன் டா ஆக்சிஜன் டா அப்புறமா வாட்டர் okay so நல்லா கவனிங்க 2 which is giving me 2 right நான் இங்க 2 moles of hydrogen எடுத்துக்கிறேன் 1 mole of oxygen 2 moles 1 mole எடுத்துக்கிட்டா எனக்கு 2 moles of water கிடைக்குது அவங்க என்ன கொடுத்திருக்காங்க 5 moles of hydrogen கொடுத்திருக்காங்க அது வந்து நமக்கு 2 moles of oxygen கூட ரியாக்ட் பண்ணா எத்தனை moles of water கிடைக்கும் இப்போ நீங்க எடுத்தோனே மேம் இங்க 2 இருக்கு மேம் 2 மேம் அப்ப 5 இருக்கு மேம் 5 மேம் எழுதிர கூடாது தப்பு பண்ணிடாதீங்க விகாஸ் இருக்கீங்களா கிளாஸ்ல லாஸ்ட் டைம் நம்ம அந்த தப்பு பண்ணோம் ஞாபகம் இருக்கா அங்கதான் லிமிட்டிங் ரியேஜென்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட் அந்த விஷயம் வந்து ரோல் ப்ளே பண்ணுது இப்போ ரெண்டு பிரெட் ஒரு சீஸ் வச்சா நம்ம ரெண்டு சாண்ட்விச் செய்ய முடியும் அப்ப 2:1ல கம்பைன் ஆனா நமக்கு 2 கிடைக்குது இங்க 2 இருக்கு இங்க 1 2 அப்படினா இங்க 2னா இங்க 4 moles தான் ரியாக்டே ஆகும் 2னா டபுள் த டைம் 4 moles தான் ரியாக்டே ஆகும் அப்ப நமக்கு 4 moles of water தான் கிடைக்கும் which is இங்க எனக்கு இருக்கிற இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் 1 வந்து என்னது எக்ஸஸ் இது வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட் சரியா இது வந்து பாத்தீங்க அப்படினா லிமிட்டிங் ரியேஜென்ட் இது வந்து என்னது லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்ப எனக்கு 4 moles தான் எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் சரியா அப்ப 4 moles is the right answer நல்ல வேளை ஆப்ஷன்ல 5 இல்ல 5 இருந்தா தப்பாயிடும் ஓகே ஹாஃப்னா half the moleனா நீ கவுண்ட் பண்ணிட்டு இருக்க கஷ்டமா இருக்கும்டா அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஈஸியா 2 அப்படினு போட்டுட்டோம் சரியா ஓகே இஸ் தட் கிளியர் யாருக்கெல்லாம் once more வேணும் ஆமா நல்லா கவனிங்க லிமிட்டிங் ரியேஜென்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட்னா என்ன தெரியுமா ஒரு ரெண்டு பிரெட் ஒரு சீஸ் வெச்சு நம்ம ஒரு சாண்ட்விச் செய்ய முடியும் என்கிட்ட 4 பிரெட் இருக்கு ஆனா ஒரே ஒரு சீஸ் தான் இருக்கு அப்படினா அப்பயும் நான் ஒரு சாண்ட்விச் தான் செய்ய முடியும் ஏனா சீஸ் ஒன்னு தானே இருக்கு அப்ப சீஸ் எனக்கு கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு it is getting fully consumed then that is called as the limiting reagent okay என்னுடைய பிரெட் வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு எக்ஸஸா இருக்கு then that is excess reagent do you understand it is clear okay so கொடுத்திருக்கிற ரியாக்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா எழுதிக்கணும்டா எழுதிட்டு 2 moles of hydrogen 1 mole of oxygen இருந்தா 2 moles of water எனக்கு கிடைக்குது அப்போ அவங்க கொடுத்திருக்கிறது எவ்வளவு moles அப்படினு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணி 5 moles of hydrogen இருந்தா எனக்கு எவ்வளவு moles of water கிடைக்கும் இங்க தான் தெளிவா இருக்கணும் 5 னா 5 ன்னு போட்டு கூடாது 2:1 அப்போ இங்க 2 இருக்குனா இங்க 1 இருக்குறப்ப அங்க 2 இருக்குனா 2 ரியாக்ட் ஆகுதுனா அப்ப இங்க 2 இருக்குறப்ப 4 தான ரியாக்ட் ஆகும் 2 னா 4 தான ரியாக்ட் ஆகும் அப்ப 4 moles தான் எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் சரியா வெரி குட் சூப்பர் பக்கா the maximum number of moles present in the solution இந்த வாட்டி இந்த maximum minimumல இருந்து क्वेश्चन வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க சூப்பரா நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க இந்த क्वेश्चனை பாருங்க the maximum number of moles present in ஃபாஸ்டா யார் ஃபாஸ்டா ஆன்சர் பண்றீங்க அப்படினு பார்க்கலாம் so everybody A பாருங்கப்பா 15 liters of hydrogen 15 liters hydrogen B வந்து என்னது 5 liter nitrogen C வந்து என்னது 0.5 grams of hydrogen D வந்து என்னது 10 grams of hydrogen லிட்டர்ல கொடுத்திருக்காங்க வால்யூம்ல கொடுத்திருக்காங்கனாலே the given volume by molar volume the given volume by molar volume 22.4 liter the given volume by molar volume 22.4 liter massல கொடுத்திருக்காங்கன்னா the given mass by atomic mass H2 அப்படினா என்ன வரும் the given mass by atomic mass H2 னா 2 இதே அடுத்து பாருங்க the given mass by atomic mass okay நீ பார் இது வந்து என்னது number of molecules தானே into Avogadro number into Avogadro number into Avogadro number number of molecules நாலே into Avogadro number இப்போ நீ இத மறந்துருங்க இத பார் எது பெரிய நம்பர் பார் 10 2 ஆல டிவைட் பண்ற உனக்கு அரௌண்ட் 5 ல கிடைக்கும் 0.5 2 ஆல டிவைட் பண்ற ரொம்ப ரொம்ப கம்மி 5 22 ரொம்ப ரொம்ப கம்மி 15 22 ரொம்ப ரொம்ப கம்மி அப்ப இருக்குறதுலயே ஆப்ஷன் டி டி தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னமோ தப்பு பண்றோம் கரெக்ட்டா 10 divided by கரெக்ட் தான் ஆப்ஷன் டி ஓகே சோ ஆப்ஷன் டி தான் பாத்தீங்க அப்படினா இருக்குறதுலயே நமக்கு வந்து மேக்ஸिमமா இருக்க
போறாங்க. ஓகே, இப்போ நான் இந்த क्वेश्चனை கொஞ்சம் மாத்துறேன். இதே எனக்கு ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா, ஆப்ஷன் டி வந்து எனக்கு 10 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கேஸா இருந்தா அப்போ என்ன ஆன்சர் வரும் பார்க்கலாம். இந்த क्वेश्चனுக்கு எத்தனை பேர் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு. எல்லாருமே இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கு கொடுக்க போறிய ஒரு ஹோம்வொர்க். ஓகே, ஆப்ஷன் ஏபிசிலாம் அப்படியே தான்டா இருக்கு. ஆப்ஷன் ஏபிசி அப்படியே தான் இருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் நான் என்னவா மாத்திட்டேன் அப்படின்னா 10 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு நான் வந்து மாத்திட்டேன். ஓகே, ஹைட்ரஜனுக்கு பதிலா ஆக்சிஜன் மாத்திட்டேன். அப்போ என்ன ஆன்சர் வரும் சும்மா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन, the amount of water produced by combustion of methane. சொன்னேனா combustion of methane வரலாம், ஏன்னா இது கேட்கல. ஸோ கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வேதாந்து TN team @gmail.com க்கு வந்து மெயில் அனுப்புங்க. சரியா? I am a Tamil medium student. I want NEET material. இல்ல நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு NEET மெட்டீரியல் வேணும்னு மெயில் அனுப்புங்க. நான் உங்களுக்காக 11th 12th என்டையர் கெமிஸ்ட்ரி உடைய தமிழ் மீடியம் மெட்டீரியல் PDF ஃபோல்டர் கம்ப்ளீட்டா சென்ட் பண்றேன். அதுல மொத்தமா எல்லாமே இருக்கும், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஓகே, யா. So அடுத்து, the amount of water produced by the combustion of 32 grams of methane. குயிக்கா, கம்பஷன்னா என்னடா? burning in presence of oxygen இல்லையா? மீத்தேனை நம்ம என்ன பண்றோம்? in presence of oxygenல வந்து நம்ம burn பண்றோம். மீத்தேனை வந்து we are burning it in the presence of oxygen. ஓகே, 84 வாட்சிங். கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி வர சொல்லுங்க. ஒரு 100ஆவது பார்க்கலாம் லைவ்ல. ஓகே, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சு இல்லையா? சூப்பர். ஸோ இப்போ CH4 மீத்தேன் வந்து in presence of oxygenல burn ஆகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CO2 and H2O, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம இப்போ என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். கார்பன் 1 கார்பன் 1 கரெக்டா இருக்கு. ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் 2 தான் எனக்கு வந்து இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்? இங்க 2 போட்டுக்கிறேன். இங்க 2 போட்டா 2 2s are 4 4 கரெக்டா இருக்கு. ஆக்சிஜன் 2, ஆனா இங்க 1 2 3 4 4 ஆக்சிஜன் எனக்கு இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்? இங்க நான் வந்து 2 போட்டுக்கிறேன். அப்போ என்ன ஆகுது? 1 2 3 4 4 4 எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. So I have balanced it properly. Okay, so இப்போ என்ன கேக்குறாங்க? The amount of water produced by the combustion of 32 gram of methane. 32 gram of methane நீங்க வந்து பண்ணீங்கன்னா எவ்வளவு gram of water கிடைக்கும்? So நல்லா பாருங்களேன். 1 mole of methane 1 mole of methane நீங்க burn பண்ணீங்கன்னா 2 moles of water கிடைக்குது. முதல்ல 1 mole 32 அப்படிங்கிறது வந்து எவ்வளவு moles? அப்படி கால்குலேட் பண்ணாமா? 32 அப்படிங்கிறது வந்து எவ்வளவு moles? The given mass by என்னது? என்ன ஃபார்முலா? The given mass by molar mass. கரெக்ட்டா? given mass வந்து 32. molar mass வந்து என்னது? CH4 க்கு molar mass வந்து என்னது? கார்பனுக்கு வந்து 12, ஹைட்ரஜனுக்கு வந்து it is 1. அப்ப 12 plus 1 into 4 4, 13 14 15 16 divided by 16 which is 2 moles. புரிஞ்சுதா? which is 2 moles. நல்லா கவனிங்க. 2 moles of methane அப்படினா 4 moles of water. அவ்வளவுதான், 4 moles. நல்லா கவனிங்க. 4 moles of waterனா எவ்வளவு grams? 100 ரீச் பண்ண போறோம். கவனிங்க, 1 mole of methane னா 2 moles of water கிடைக்குதா? அப்ப 2 moles of methane நான் கம்பஷன் பண்ணனா 4 moles of water கிடைக்க போகுது. 1 mole of water அப்படினாலே 18 grams. அப்போ 4 moles அப்படினா 18 into 4 which is equal to 72. Easy. Okay, so 72 gram, option D is the right answer. Okay, so 72 grams is the right answer. புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சுது? எல்லாத்தையுமே மோலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஈஸியா இருக்க போகுது. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन வந்து பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? which of the following has smallest number of moles? யாருக்கு வந்து smallest number of moles அப்படின்னு வந்து கேக்குறீங்க. மூட்டைப்பூச்சி இல்ல. I really feel like students who really want to study தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மூட்டைப்பூச்சியா இருக்காது. A 11.2 liters of oxygen. அடுத்து பாருங்க 8 grams of oxygen. குயிக்கா ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. 0.1 mole of oxygen. 2.24 into 10 to the power 4 டா. -4 இல்ல 4 ml of oxygen. ml milliliterல கொடுத்திருக்காங்க. So be very careful. Be very careful.
கவனிங்க 11.2 லிட்டர். அப்போ the given volume by molar volume என்னது 22.4 லிட்டர். கரெக்டா? molar volume என்னது 22.4 லிட்டர். into Avogadro number. அடுத்து பாருங்க 8 gram. The given mass by molar mass என்னது 16 into 2 என்னது 32. Very good. 32 into Avogadro number. அடுத்து பாருங்க 0.1 mole. அவங்க क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. அப்ப 0.1 into Avogadro number. 2.24 into 10 to the power 4. இதை நான் எப்படி தெரியுமா மாத்திக்கிறேன்? 2.24 into 10 to the power 4 ஆ? இதை நான் 10 to the power 3 மாத்திட்டு அந்த 10 மல்டிப்ளை பண்ணிட்டா 22.4 மாறிடும். இப்போ 22.4 into 10 to the power 3 milliliter. நான் இதை லிட்டருக்கு மாத்தணும். அப்ப divided by 1000. 1000 னா 10 to the power 3. இல்லையா? 1000 னா 10 to the power 3. அப்போ 10 to the power 3 கேன்சல் ஆயிடுச்சுனா என்னது இது 22.4 லிட்டர். அப்போ 22.4 லிட்டர் அப்படினா என்ன அர்த்தம் 1 மோல் அப்படினு அர்த்தம். இல்லையா? மேம் டீமினல் பேட்ச் கிளாஸ் எப்போ மேம்? என்ன கிளாஸ் கேக்குறீங்க? பெய்டு பேட்சா இல்ல வந்து இது கேக்குறீங்களா? You are asking about the YouTube class. Okay? So கவனிங்க which is equal to 22.4 liter which is equal to 1 mole. இல்லையா? 1 into Avogadro number. So easy டா. ரொம்ப easy. பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணலாம். Which will be the right answer? Which will be the right answer? Smallest number of moles. Highest கேட்கல. எது வந்து இருக்கிறதுலே smallest ன்னு கேக்குறாங்க. இங்க பாரு 11.2 divided by 22.4. Something around 0.5 வருமா? 0.5 into Avogadro number வரும். 8 by 32. 8 by 32 அப்படின்னா 1 by 4. 1 by 4 அப்படின்னா it is 0.25. கரெக்டா? 0.25 into Avogadro number. இது 0.1. இது 1. இருக்கிறதுலே கம்மியான ஒரு வேல்யூ வந்து யாரு? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 0.1 தான் இருக்கிறதுலே கம்மி. அப்போ ஆப்ஷன் சி is the right answer. Option C is the right answer. Do you understand? Do you understand? Very good. அடுத்து பாருங்க the number of atoms in triatomic gas. இதுவும் எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்து நம்ம ஸ்டேட் போர்ட்ல சால்வ் பண்ண ஒரு क्वेश्चन மாதிரி தான் வந்து இருக்கு. இல்லையா? சோ இப்போ the number of atoms வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 0.1 mole of triatomic gas. Triatomic gas. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Triatomic அப்படினா அதுல 3 atoms வந்து இருக்கு அப்படினு அர்த்தம். சரியா? மேம் முகமது பிரவேஷ் வந்து என்னைய மூட்டைப்பூச்சின்னு சொல்றாங்க மேம். நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படினா என்னடா அர்த்தம்? ஏய் கொஞ்சம் அமைதியா இரு. மணிகண்டா புரிஞ்சுக்கோடா. பி மெச்சூர்டா. சரியா? இங்க இருக்கவங்கலாம் வந்து எப்படியாச்சு இன்னும் 6-5 நாள் தான் இருக்கு. தேவையில்லாம நம்ம எதுவுமே சாட் பண்ண வேணாம். சரியா? மூட்டைப்பூச்சின்னு தான் நாங்கள் அழைப்போம். உன்னால முடிஞ்ச பண்ணிக்கோ. ஆமாண்டா விகாஸ் சொல்ற கரெக்ட் தான். நீ தேவையில்லாம மெசேஜ் பண்ணனா அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. நீ அமைதியா கிளாஸ் கவனி. டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே? யா. சோ இங்க பாருங்க the number of atoms in 0.1 mole of triatomic gasனா அதுல 3 atoms வந்து இருக்கு. 3 atoms இருக்குன்னு அர்த்தம். சரியா? சோ triatomic. ஓகே? சோ நல்லா கவனிங்க. இப்போ வந்து say for example N3 அப்படினா அது வந்து ஒரு triatomic gas. இல்லனா or H2O. H2O இங்க பாருங்க 3 atoms நமக்கு இருக்கு. ரைட்? சோ இப்போ நல்லா வாங்க நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? number of atoms வந்து கண்டுபிடிக்க போறோம். 0.1 mole அப்படினு கொடுத்துட்டான். 0.1 mole into triatomic gasனா 3 into Avogadro number. ஓகே அதான் ஆன்சர். Avogadro numberனா என்னப்பா? which is 6.023 into 10 to the power 23. என்ன ஆன்சர் ஆப்ஷன்ல வரும்? நல்லா கவனிச்சீங்க அப்படினா 3 into 6 என்னப்பா? 3 6 are 18 18 point something நமக்கு இருக்க போகுது. ரைட்? 18 point something இந்த வேல்யூ இருக்க போகுது. இப்போ 0.1 னா என்னப்பா? 0.1 னா 10 to the power -1. கரெக்ட்டா? 0.1 னா 10 to the power -1. -1 23 ல போயிடுச்சுனா which is equal to 18 point something into 10 to the power 22. இப்போ நல்லா கவனிங்க. You have to listen here properly. 18 னா sorry 1.8 18 னா 1.8. சரியா? சோ அப்ப 1.80. சோ கரெக்ட்டா தான் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க இது வந்து 18 தான். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா
10 to the power -1 இல்ல, அப்ப இங்க ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைங்க, அவ்வளவுதான். ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னா it becomes 1.8. அப்போ இது அப்படியே தான் இருக்கு, which is option B. option B. புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு இது கிளியரா புரிஞ்சுது? இங்க பாருங்கப்பா, இது number of moles into number of atoms into என்னது, நம்மளுடைய அவகாட்ரோ நம்பர் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஓகே, சோ இப்போ ஈஸியா அதை சால்வ் பண்றதுக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், 6 into 3 என்ன வரும், 18 வரும். 18 point something இது வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ அது கூட நான் பாயிண்ட் 1 மல்டிப்ளை பண்ணோம். பாயிண்ட் 1னா என்ன, 10 to the power -1. 10 to the power -1னா ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும், அவ்வளவுதான். ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கிறேன், 1 பாயிண்ட்னு வைக்கிறேன். 1.8 into 10 to the power 23. ஓகே, புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? சூப்பர். அடுத்த கொஸ்டின் போலாமா? which is heaviest? இதுல எது வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியஸ்டா இருக்கும்? they are asking about the mass da. heaviest அப்படினா வந்து என்ன அர்த்தம், mass அப்படினு வந்து அர்த்தம். சொல்லிட்டேன் மேம் வர மாட்டாங்க தீ மின்னலுக்கு. get lost from here. நீங்களும் இப்படித்தானே பண்ணியிருப்பீங்க. நாங்கள் 10th கிளாஸ் எடுக்கிறப்போ மேம் மேம் நீட்டுக்கு வர மாட்டீங்கம்பீங்க. நீங்கள் கிளாஸ் இருக்கப்போ 10th பசங்க பிடிச்சி கூப்பிடுவாங்க. அதனால தான் வேதாந்தோவில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரோபோட் உருவாக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ வந்து இனிமேல் ஒரே நேரத்தில் 10 இடத்துல ரோபோ வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும். ஓகே, டயர்ட் ஆகாது, ஒரே நேரத்திலே 10 இடத்துல இருக்கும், ஆம்னி ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ லிசன் பண்ணுங்க ஃபாஸ்டா. ஏன் எது வந்து நமக்கு ஹையா இருக்கும்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெர்க்குரி. மெர்க்குரி வந்து எவ்வளவு கிராம்ஸ்னு சொல்லிட்டாங்க, 25 கிராம்ஸ்னு क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து எவ்வளவு கிராம்ஸ்னு கொடுத்துட்டாங்க, 2 moles. 1 மோல்னா CO2 வந்து 44 கிராம்ஸ் இல்லையா? 2 மோல்ஸ்னா 2 into 44 88 கிராம்ஸ். அடுத்து 3 சி வந்து பாருங்க 2 moles ஆஃப் வாட்டர். வாட்டருக்கு என்னப்பா 18 கிராம்ஸா? 2 மோல்ஸ்னா 2 into 18 which is equal to 36. கரெக்டா? 36 கிராம்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க 4 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து 4 கிராம்ஸ். அப்போ 4 கிராம்ஸா? கரெக்டா? அவங்க क्वेश्चनலயே கிராம் தான் கொடுத்திருக்காங்க. இது நாலுல யார் ஹெவியஸ்ட்? 25 88. 88 தானே இருக்குதுல ஹெவியஸ்ட். சோ ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி heaviest is the right answer. Option B is the right answer. Okay? Dear juniors, நேத்ராவோட மெசேஜ் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு பாருங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீட் முடிச்சுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தான் மேம், ஃபுல்லாக உங்களுக்கு தான். சரியா? அதனால வந்து கவலைப்படாதீங்க மக்களே. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இது இருக்குல்ல, எசென்ஷியல் அமினோ ஆசிட், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட், அது வந்து என்னது கண்டிஷனலி எசென்ஷியல். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இப்போ 12th பசங்களாம் வந்து நீட் மூட்டைப்பூச்சி. நீட் பசங்களாம் 12th பசங்களுக்கு மூட்டைப்பூச்சி ஆயிட்டாங்க. ஓகே, மூட்டைப்பூச்சியோட டெஃபினேஷனே இப்போ வந்து மாறிடுச்சு. ஓகே, மூட்டைப்பூச்சி டெஃபினேஷன் வந்து மாறிடுச்சு. தீமின்னல் பசங்களா, தீமின்னல் பசங்களா, காம் டவுன், காம் டவுன். ஓகே, இப்போதான் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் ஒரு சின்ன நெட்வொர்க் இஷ்யூ. ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காமா இருங்க. சரியா? காமா இருங்க. நாங்களும் மனுஷங்க தான், ஹேண்டில் பண்றோம். எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் கூட நடத்தி கொடுத்துட்றோம். சரியா? இன்னைக்கு உங்களுக்கு மிஸ் ஆன கிளாஸ் திருப்பி கூட நடத்தி கொடுத்துட்றோம். ஸோ எவ்ரிபடி பி லிட்டில் பிட் காம். ஓகே மேம், ஒய் ஆர் யூ வியரிங் ஸ்பெக்டக்கிள்ஸ்? இப்போ நான் ஸ்பெக்டக்கிள்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் உங்களை திட்டவே மாட்டேன், எந்த கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாது. ஓகே, யா. ஸோ அடுத்து பாருங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட். ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல இருந்து இந்த क्वेश्चन எனக்கு தெரியாது, ஆன்சர் பண்ணுங்க. நீட் 2024ல கேட்டிருக்காங்க. the oxidation state not shown by manganese in the given reaction. சத்தியமா ஈஸியான ஒரு क्वेश्चनக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்குடா, நான் இந்த கிளாஸ்ல இருக்கேன், எனக்கு தெரியாதுல்ல, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஓகே, ஸோ கவனிங்க, not shown by manganese வந்து யாரு அப்படின்னு கேட்குறாங்க. not shown +6 +2 +4 +7 +3. இங்க பாருங்க, இங்க எவ்வளவு manganese காம்பவுண்ட் இருக்கு. இதோ இவன் இருக்கான், அப்புறமா இவன் இருக்கான், அப்புறமா இவன் இருக்கான் இல்லையா? ஸோ அதனால நான் வந்து எழுதிக்க போறேன். MnO4 2- இருக்கான், அப்புறமா MnO4- இருக்கான், அப்புறமா MnO2 இருக்கான். ஓகே, இவங்கள நான் மேங்கனீஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்க போறேன். மேங்கனீஸை Xன்னு வச்சுக்கிறேன்,
ஆக்சிஜனுக்கு என்னப்பா ஜென்ரலா -2 இல்லையா 4 டைம்ஸ் ஆக்சிஜன் இருக்கு மேல சார்ஜ் வந்து -2 இருக்கு which is equal to 0 மேங்கனீஸை x ன்னு வெச்சுக்கிறேன் ஆக்சிஜனுக்கு என்னது -2 இல்லையா ஆக்சிஜனுக்கு வந்து என்னது -2 4 டைம்ஸ் இருக்கு மேல சார்ஜ் -1 equal to 0 x ன்னு வெச்சுக்கிறேன் ஆக்சிஜனுக்கு வந்து என்னதுப்பா -2 2 டைம்ஸ் இருக்கு which is equal to 0 okay so இப்ப சால்வ் பண்ணுங்க x minus 8 minus 2 என்ன வரும் குயிக்கா equal to -2 sorry equal to the charge வரும்ல equal to the charge okay x minus 8 equal to -2 அப்ப x equal to 8 minus 2 6 okay இந்த இடத்துல பாருங்க x minus 8 equal to -1 அப்ப x equal to 8 minus 1 7 அடுத்து பாருங்க x minus 4 equal to 0 அப்ப x equal to 4 okay so அப்ப x க்கு என்னலாம் வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு அப்படினா 6 கிடைச்சிருக்கு 7 கிடைச்சிருக்கு 4 கிடைச்சிருக்கு okay 6 கிடைச்சிருக்கு 7 கிடைச்சிருக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா 4 கிடைச்சிருக்கு எது ரெண்டு வந்து கிடைக்கல நமக்கு 2 கிடைக்கல 3 கிடைக்கல அப்ப BE கிடைக்கல BE கிடைக்கல அப்ப ஆப்ஷன் D தான் கரெக்ட்டான ஒரு ஆன்சர் ஓகே ஆப்ஷன் D தான் கரெக்ட்டான ஆன்சர் ஓகே சோ அதான் விகாஸ் கரெக்ட்டா சொன்னீங்க ஆனா வந்து நம்ம எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்கும் நம்ம சைடு ஆஃப் திங்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கறோம் ஓகே மேபி வந்து 100 ரீச் பண்ணல ஆமாண்டா மேபி வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க இப்ப 12th ல இருந்தா கூட வந்து அப்படிதான் வந்து இருக்கும் ஓகே டுடே கிளாஸ் enough not enough இப்பதான் ரெடாக்ஸ் ஸ்டார்ட்டே பண்ணிருக்கோம் வாங்க வாங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா சூப்பர் அடுத்து which of the following is not a redox reaction இதுல எது வந்து ரெடாக்ஸ் கிடையாது ரெடாக்ஸ்னா என்ன தெரியுமா ஆக்சிடேஷனும் நடக்க வேண்டும் ரிடக்ஷனும் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் redox reactions அப்படினு வந்து சொல்லுவோம் அப்பதான் நம்ம அத வந்து என்னன்னு சொல்லுவோம் redox reaction அப்படினு சொல்லுவோம் இங்க பாருங்க zinc 0 oxidation state ல இருந்து zinc 2+ oxidation state அது ஆக்சிடைஸ் ஆகுது copper 2+ ல இருந்து 0 oxidation state reduce ஆகுது ஓகே இங்க பாருங்க KClO3 என்ன ஆகுது இங்க பாருங்க நல்லா கவனிங்க KClO3 வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது நமக்கு இங்க it is getting oxidized okay sorry reduce ஆகுது KClO3 ல இருந்து sorry KiO3 நமக்கு வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது ஓகே இதே அதுல பாத்தீங்க அப்படினா அயோடின் வந்து என்ன ஆகுது நமக்கு சாரி இதுல வந்து குளோரின் டா சாரி மாத்தி சொல்லிட்டேன் குளோரின் தான் குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு இங்க என்ன ஆகுது அப்படினா கம்மி இன்கிரீஸ் ஆகுது குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு இங்க வந்து இன்கிரீஸ் ஆகுது அயோடின் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது சோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடக்குது சைமல்டேனியஸா குளோரின் ரெடியூஸ் ஆகுது அயோடின் ஆக்சிடைஸ் ஆகுது இந்த இடத்துல பாருங்க HCl ஓகே சோ இந்த HCl ல வந்து பாத்தீங்க அப்படினா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா ஹைட்ரஜன் வந்து ஆக்சிடேஷன் ஆகுது ஹைட்ரஜன் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது குளோரின் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது BaCl2 பாருங்க பேரியம் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கேயும் 2+ தான் Ba 2+ Cl -1 Cl வந்து -1 அதான் 2 × -1 -2 Ba இங்கேயும் 2+ தான் இங்கேயும் Ba 2+ தான் இங்கேயும் பாத்தீங்க அப்படினா Ba 2+ தான் இதுவே போருமே நமக்கு இங்க வந்து என்ன ஆகல ரெண்டுத்துலயுமே நமக்கு ஆக்சிடைஸே ஆகல அது ஆக்சிடைஸும் ஆகல ரெடியூஸும் ஆகல சோ அப்ப இதுதான் ஆப்ஷன் டி தான் அவங்க கேக்குற ஒரு ஆன்சர் நாட் a redox reaction redox reaction அப்படினா வந்து என்ன அர்த்தம் அங்க பிரகாஷ் சார் லைவ் லேமினேஷன் எடுக்கட்டும்பா ஓகேவா கவனிங்க சரியா சோ இங்க பாருங்க ஜிங்க் வந்து நமக்கு என்ன ஆகுது ஆக்சிடைஸ் ஆகுது இல்லையா ஏனா ஜிங்க் வந்து தன்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல 0 ல இருக்கு இங்க ஜிங்க் 2+ SO4 2- 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் which is it is getting oxidized அப்ப இங்க என்ன நடந்திருக்கு ஆக்சிடேஷன் நடந்திருக்கு காப்பர் இங்க 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க 2+ அப்ப காப்பர் இங்க வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு ஒரு ரியாக்ஷன்ல சைமல்டேனியஸா வந்து பாத்தீங்க அப்படினா மேம் வாட்சிங்ல சென்டம் அடிக்கல மேம் லைக்ஸ்ல சென்டம் அடிச்சிட்டோம் சூப்பர் லைக்ஸ்ல சென்டம் அடிச்சிட்டோம் வாட்சிங்லலாம் சென்டம் அடிக்கல சரி வாங்க சோ நமக்கு வந்து ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் சைமல்டேனியஸா நடக்குது ரைட் சோ அடுத்து பாருங்க இங்க குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க எப்படி தெரியுமா இருக்கு ஆக்சிஜனுக்கு பாருங்க -2 × 3
3 2s are 6 -6 குளோரினுக்கு வந்து +2 இல்லையா அப்ப இங்க வந்து நமக்கு என்ன வரும் குளோரினுக்கு சாரி பொட்டாசியம்க்கு வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்போ ஹியர் நமக்கு +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு குளோரின் இங்க வந்து பாருங்க அதே குளோரின் நமக்கு வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுது which is it is getting reduced reduction நடக்குது இதே இங்க அயோடின் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது which is oxidation நடக்குது so simultaneous oxidation நடக்குது reduction நடக்குது அப்படினா that is called as the redox reaction அது வந்து லாஸ்ட் ஆப்ஷன்ல நடக்கல ஓகே NEET 2023 மணிப்பூர்ல கேட்ட ஒரு क्वेश्चन ஓகே both are oxidized forms of same element கவனிங்க the correct option for redox couple ஈஸியான ஒரு क्वेश्चन டா இந்த மாதிரிலாம் தியரி क्वेश्चन வந்தா இல்ல you should not miss it okay you should not miss it if you get a chance like theory question இந்த மாதிரி கிடைச்சா redox couple என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் both are oxidized forms of same element both are reduced forms of involving same element both reduced and oxidized forms cathode and anode கொஞ்சம் ஆன்சரே தெரியல மாம் உங்களுக்கு redox coupleனா என்னன்னே தெரியாது மாம் அப்படினா கூட பரவாயில்லை just remember redoxனா என்ன நேஹா ஓகே சி அவ்வளவுதான் சி தான் கரெக்டான ஆன்சர் both reduction and oxidation வந்து நமக்கு ஒரே எலிமெண்ட்ல வந்து நமக்கு வந்து நடக்கும் எக்ஸாம்பிள் தோ பாருங்க காப்பர் 2+ இருக்குல்ல காப்பர் 2+ ரெண்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சு அப்படினா it becomes copper right it becomes copper அப்போ அந்த காப்பர் 2+ இருக்குல்ல அந்த காப்பர் 2+ம் காப்பரும் தான் அந்த redox couple என்று நாம் அழைப்போம் ஏனா காப்பர் 2+ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆகுது ஃபார்வர்ட்ல ஆக்சிடேஷன் நடக்குது ஓகே it is getting oxidized அதேதான் ரிவர்ஸ்ல நமக்கு வந்து ரிடக்ஷன் ஓகே சோ ஒரே எலிமெண்ட் தான் நமக்கு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்ல வந்து இருக்கு சோ அதுக்கு பேர் தான் என்னது அப்படினா redox couple ஓகே NEET 2018 ல கேட்ட ஒரு क्वेश्चन the correct order of nitrogen compounds in its decreasing order of oxidation state நைட்ரஜனோட டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க எப்பயுமே இந்த மாதிரி क्वेश्चनல நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்கோங்க அத ஒண்ண மட்டும் சால்வ் பண்ணுங்க அத பேஸ் பண்ணி நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சோ இங்க என்னலாம் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கு HNO3 இருக்கு அடுத்து NO இருக்கு அடுத்து N2 இருக்கு அடுத்து NH4Cl இருக்கு பசங்களா ஃபாஸ்டா சால்வ் பண்ணுடா 1 மினிட்டுக்குள்ள இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுதான்னு பாரு ஹைட்ரஜனுக்கு +1 நைட்ரஜனுக்கு தெரியாது x ன்னு வெச்சுக்கிறேன் ஆக்ஸிஜனுக்கு 3 × -2 என்ன வரும் நைட்ரஜனுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க which is equal to 0 நைட்ரஜனுக்கு x -2 equal to 0 நைட்ரஜனுக்கு வேற என்ன x தான் which is equal to 0 தான் 2x equal to 0 னா x உம் 0 தான் நைட்ரஜனுக்கு x ஹைட்ரஜனுக்கு 4 × 1 குளோரினுக்கு என்ன வரும் மாட்டீங்களா மைனஸ் குளோரினுக்கு என்ன வரும் -1 ஆ -2 ஆ ஏய் என்ன வரும் மேம் இங்க எல்லாரோட யூசர் நேம் பார்த்தேன் டாக்டருக்கு முன்னாடி டாக்டர் போட்டுருக்காங்க அவங்கலாம் அதை பார்த்துட்டு நான் அவங்க MBBS முடிச்சிட்டாங்கன்னு நினைச்சீங்களா ஆமா they are all doctors future doctors ஓகேவா அதனால தான் அவங்க டாக்டர் போட்டுருக்காங்க அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா வந்து இருக்காங்க சரியா -1 வெரி குட் அப்போ +-1 equal to 0 குயிக்கா சால்வ் பண்ணுங்க x 3 2s are -6 +1 னா -5 equal to 0 அப்ப x equal to 5 இங்க x equal to 2 இங்க x equal to 0 இங்க x 4 -1 னா 3 which is equal to -3 which is equal to -3 என்னென்னப்பா வேல்யூஸ் நமக்கு இருக்கு 5 2 0 3 என்ன இதுவே டிக்ரீஸ் தான ஆகுது 5 2 0 3 டிக்ரீஸ் தான ஆகுது அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே டிக்ரீசிங் ஆர்டர் தான் அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே டிக்ரீசிங் ஆர்டர் தான் புரிஞ்சுதா இஸ் தட் கிளியர் டஃபா கேட்கணும்னா என்ன கேட்கலாம் நமக்கு வந்து இந்த ஆக்ஸிஜனை வச்சு கேட்கலாம் டஃபா கேட்கணும் அப்படினா they can ask you with oxygen next பாருங்க யா
ஸோ we are going to almost complete முடிச்சிட்டோம். பட் இது பத்தாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். Okay, so now let me know what is the doubt you have and what is the help you need. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அண்ட் என்ன டவுட் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்து சாட்ல சொல்லுங்க நீட் ரிலேட்டடா. ஓகே, ஸோ பசங்களா வேதாந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் 8th 9th 10th 11th 12th நீட் ஜே எல்லாத்துக்குமே எப்படி ஆன்லைனில் கிளாஸஸ் இருக்கோ அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் வந்து கிளாஸஸ் வந்து நடக்குது. ஸோ இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குடா. முக்கியமாக தமிழ்நாடுல பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையுமே ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. போரூர், பெரம்பலூர், பெருங்குளத்தூர்லையும் இப்போ புதுசாக உருவாக்கியிருக்காங்க. ஆல்சோ இந்த எல்லா ஊர்லேயுமே இந்த ஸ்கூல்ஸில் வேதாந்தம் வந்து ஆஃப்லைனில் டீச் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸில் முடிச்ச டீச்சர்ஸ் தான் இங்கே உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸில் வந்து டீச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த வாட்டி யூ ஆல் கிவ் யுவர் பெஸ்ட் இன் யுவர் நீட் எக்ஸாம். பட் இந்த வாட்டி உங்க பெஸ்ட்டை கொடுத்துரு. இப்போ வந்து ரிப்பீட் பண்றத பத்தி பெருசா யோசிக்காது. ஏன்னா ரிப்பீட் பண்ண போறோம் அப்படின்னு நீ உன் மைண்ட்ல இருந்தாலே இந்த வாட்டி நீ உன் பெஸ்ட் கொடுக்க மாட்ட. ஓகே, ஸோ திஸ் டைம் யூ ஆல் கிவ் யுவர் பெஸ்ட். பட் இஃப் யூ வாண்ட் டு ரிப்பீட், நெக்ஸ்ட் டைம் என்ன ஆனாலும் நான் டாக்டர் தான் ஆக போறேன், ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் ஆஃபர். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 25th ஏப்ரல் வந்து இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ivsat என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது இந்த எக்ஸாம் எழுதி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். நல்லா படிச்சு எழுதிங்க அப்படின்னா இத்தனை % ஸ்காலர்ஷிப் அப்படின்னு வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ யா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமிங் சண்டே we are all coming to நெய்வேலி. ஸோ யாராச்சும் நெய்வேலியில் இருக்கீங்களா? எனி நெய்வேலி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நியர்பை நெய்வேலி ஸ்டூடெண்ட்ஸ் we can meet. ஓகே, ஸோ யாழினியன் சார் உங்களுக்கு வந்து சண்டே வரப்போறாரு. இஃப் பாசிபிள் நான், ஆஷா மேம் எல்லாருமே வந்து வருவோம். ஓகே, 8th 9th 10th சிலபஸ்க்கு கிளாஸ் இருக்கு. ஆமாண்டா, சிபிஎஸ்சிக்கு இருக்கு. மாடர்ன் பிசிக்ஸ் யார் சார் நடத்த சொல்லுங்க? நோட்டட், கண்டிப்பா சொல்லிடுறேன். அடுத்து வேற என்னப்பா வேணும் மேம்? டெய்லியும் இந்த செஷன் நீட் எக்ஸாம் ஃபினிஷ் ஆகுற வரைக்கும் ரொட்டீனா ஃபாலோ பண்ணலாமா? 6:30 to 8. ஓகே நேத்ரா, கண்டிப்பா இப்படியாச்சும் நம்ம ஃபாலோ பண்றோம். நான் தான் சொன்னேன்ல, ஏதாச்சும் ஒரு நாள் கிளாஸ் கட் ஆயிட்டா கூட நான் சண்டேஸ் எடுத்து உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். ஓகே, how was the class today? இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? CUETக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் போரும்டா. CUETக்கு யாரெல்லாம் படிக்கிறீங்களோ 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸை நீங்க படிங்க போரும். ஈஸியான ஒரு எக்ஸாம் தான் அது. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? மேம் எனக்கு போன டெஸ்ட் பாதிக்கு மேல எரர்னு வருதுமா, பயோ மட்டும் தான் ஃபுல்லா வந்துச்சு. ஓகே, ஐ வில் செக் பா. தெர்மோடைனமிக்ஸ் நடத்துங்க. நாளைக்கு இதே மாதிரி 6:30 மணிக்கு கிளாஸ் இருக்கு. தயவு செய்து எல்லாருமே வந்துருங்க. ஓகே, டெஸ்ட் பேப்பர்ஸ் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க. ராஜ்குமார் இங்க வாங்க, உங்க எல்லாருக்கும் நான் வந்து என்ன பண்ணணும் நீங்க இப்போ அப்படின்னு வந்து சொல்றேன். இன்னைக்கே போயிட்டு தயவு செய்து இந்த அச்சீவர்ஸ் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணுங்க. எல்லாரும் இப்போ என்ன பண்ண போறீங்க? வீடியோ செக்ஷன் போனீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ இங்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரியா? இதோ பாருங்க, ஃபைனல் 10 days மாஸ் ஸ்டடி பிளான். இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு ஒரு PDF கொடுத்திருப்பேன். சரியா? I have given you a PDF. ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட் வரல. சரி, ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் நீட் 2025 லாஸ்ட் 10 days அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்க இதை என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்க போறீங்க. சரியா? இதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுல எல்லாமே இருக்கு. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு, 10 வருஷத்துடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. அப்புறமா இந்த நான் சொன்னேன்ல அந்த டாப்பர்ஸ் 2 பேர், ஆல் இண்டியா ரேங்க் 5 அண்ட் ரேங்க் 7, அவங்க கிரியேட் பண்ண டெஸ்ட் சீரிஸோட லிங்க் இருக்கு. மார்க் டெஸ்ட் பேப்பரோட லிங்க் இருக்கு. ஸோ தயவு செய்து மார்க் டெஸ்ட் பண்றது, எரர் அனாலிசிஸ் பண்றதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டுருங்க. ஓகே, கண்டிப்பா அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, அட்டெண்டிங் மார்க் டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? Do you understand? Okay, so any other doubt? ஒரு நிமிஷம் இருங்க, நான் chat ஓபன் பண்ணிக்கிறேன். வேறு டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? Do you have any other doubts பா? நாளைக்கு 6:30 கிளாஸ் வந்துடுறீங்களா எல்லாருமே? Tomorrow everybody will come to the 6:30 class, right? Okay, so next session tomorrow evening 6:30. Okay, 11th மேம் நீங்க 11th கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு பிரகாஷ் சார் எடுப்பாருடா.
Prakash sir will teach 11th chemistry for you. Done? Okay, so நான் இப்போ லைவ் வந்து எண்ட் பண்றேன். Everybody please do comment. உங்களுக்கு லைவ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறத கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்றேன். கண்டிப்பா நான் லைவ் முடிக்க போறேன். எல்லாருமே எப்படி போச்சு, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கறத வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத வந்து let me know in the comment section once I end the live. Okay? ஆமா, யாழ் சார் பாத்தீங்க. ஆமா யாழ் சார் நாளை காலை 6:30 மணிக்கு ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. 6:30 ல இருந்து 7:30, 8:30, 9:30, 10:30 சாரி 10 o'clock வரைக்கும் ஒரு 3.5 மணி நேரம் செம்ம இம்பார்ட்டன்டான ஃபார்முலா எல்லாத்தையுமே ரீகால் பண்ண போறாரு. தயவு செய்து நாளை காலையில 6:30க்கு எல்லாரும் கிளாஸ் வந்துருங்க. சரியா? சோ நாளை காலையில 6:30க்கு யாழினியன் சாருடைய ஃபார்முலா ரீகால் லைவ் இருக்கு. இப்போ லைவ் வரவங்க எல்லாருமே நாளை காலையில லைவ் வந்துருங்க. சரியா? ஓகே, சூப்பர். இந்த PDF நான் அப்லோட் பண்ணிடுறேன் இங்க லிங்க்ல. ஓகேவா? ஸோ நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபீட்பேக், லைவ் எப்படி போச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா, புரிஞ்சதா அப்படிங்கறத வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, உங்க பேரை போட்டு சொல்லுங்க. ஓகேவா? பை பை.